உங்கள் விஜய். வெல்கம் டு ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை RRP ஹவுசிங், பூமெக்ஸ் வெஸ்டர்ன் பிரீஃப்ஸ், கோ பிரசன்டட் பை சன்லேண்ட். ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம பேச போகிற விஷயம் அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய கான்டெம்பரரி வேர்ல்டில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இங்கிலீஷில் சொல்லுவாங்க ரோஸ் இஸ் அ ரோஸ் அப்படிம்பாங்க. நீ என்ன தான் பேர் வச்சாலும் ரோஸோட பேர் ரோஸ் தான். அதுக்கு நீங்கள் என்னமா செல்லமா வெவ்வேறு பேர்கள் வச்சாலும் ரோஸ் இஸ் அ ரோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அப்படிலாம் சொன்னாலும் பேரில் என்ன இருக்குங்கிறத மீன் பண்ணுறதுக்காக அப்படி சொல்கிறது. பேரில் என்ன இருக்குது, ஏதோ ஒரு பேர் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் உண்மையிலே பேரில் ஏதோ இருக்குது. அதுவும் குறிப்பாக இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக பெயர் என்பது ஒரு மிக முக்கியமான விஷயம்னு தமிழர்கள் நினைக்கிறாங்க, அல்லது உலகம் முழுக்க நினைக்கிறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். குழந்தை பிறந்தவொடனே இது ஆனா பெண்ணான்னு தெரிஞ்சவொடனே உடனடியாக நண்பர்கள்ட்ட எல்லாம் கூப்பிட்டு ஒரு பேரை விசாரிக்கிறோம், நெட்டில் போய் தேடுறோம். இப்போ நிறைய புத்தகங்கள் வந்திருக்கு, நெட்டுக்குள்ளே நீங்கள் போய் தேடி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பெயர்கள் வந்திருக்குது. பட் இது எல்லாத்தையும் தாண்டி கடைசியில் ஒரு காமனான ஒரு லைன் வருது. பேருனா அதில் ஒரு மீனிங் இருக்கணும், அதில் ஒரு லாஜிக் இருக்கணும், ஒரு அர்த்தம் இருக்கணும், ஒரு காரணம் இருக்கணும் அப்படின்னு ஒரு 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 பீரியட், ஒரு பகுதி. இன்னொரு பகுதி அர்த்தம்லாம் எடுத்துக்கிட்டு அது ஸ்டைலாக இருக்கணும், மற்றவர்களை விட வித்தியாசமாக இருக்கணும், ஸ்டைலாக இருக்கணும், கூப்பிடுறதுக்கு நல்லா இருக்கணும், பார்க்கல யூனிக்காக இருக்கணும். இப்படி தான் பெருவாரியாக ஏகப்பட்ட செக்மெண்ட் இதுக்குள்ளே இருந்தாலும் கூட ரெண்டாக இதை பிரிச்சலாம். அதில் அர்த்தம் இருக்கணும், அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மரபு இருக்கணும் அப்படின்னு பார்க்குறவங்க. இன்னொரு பக்கம் அது ஸ்டைலாக இருக்கணும், யூனிக்காக இருக்கணும், சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனாக இருக்கணும். இப்படி நினைக்கக்கூடிய ரெண்டு தரப்பில் பெருவாரியாக எல்லாரையும் உள்ள கொண்டாந்து உட்கார வச்சலாம். இந்த ஒரு காமனான கேள்வி இருக்குது. இந்த ஃப்ரீகோனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு அனாலிசிஸ்ன்னு சொல்ல முடியாது, சும்மா கவனிச்ச வரைக்கும் ஃப்ரீக்கா அப்படி கவனிக்கிறது. அப்படி கவனிச்சா இந்தந்த பேர் உள்ளவங்களாம் இப்படிலாம் இருக்காங்க அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு கூட சொல்லுவாங்க. இப்போ நானே கூட பெரிய கார்லலாம் வெளிலலாம் நம்ம பஸ்ல எல்லாம் போகிறப்ப பார்ப்பேன். எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடு முழுக்க பார்த்தீங்கன்னா செல்வம் முடி திருத்தகம், அப்புறம் செல்வம் இனிப்பகம். இந்த பேரில் இந்த செல்வம் இனிப்பகம் அதிகமாக, செல்வம் இனிப்பகம், செல்வம் முடித்திருத்தும் கடை, இது ரெண்டு நிறைய நான் பார்த்துருக்கேன். இப்போ சுஜாதா கூட அவருடைய இதில் ஒன்று சொல்லுவார், ஏழை குழந்தைகளுக்கு நிறைய ராஜான்னு பேர் வச்சிருக்காங்க அப்படின்னு. நீங்கள் கவனித்த வரைக்கும் தமிழ்நாட்டில் என்னென்ன பேர் உள்ளவங்க எப்படியெல்லாம் இருக்காங்க சார்? நான் பார்த்த வரையில் செல்வி அப்படிங்கிற பேர் இருக்கிற பொண்ணுங்க கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருப்பாங்க அப்படிங்கிறது என்னுடைய அனுபவத்தில் நடந்த உண்மை. ஏன்னா நான் சூப்பர்வைசராக இருந்திருக்கிறேன். ஸோ என்னுடைய டவுன்லைனில் நிறைய பொண்ணுங்க இருக்காங்க. ஸோ அந்த பேர் இருக்கிறவங்க கொஞ்சம் ஆக்டிவாக இருப்பாங்க அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஓகே. செந்தில்குமார்னு பேர் வச்சவங்க கூட எனக்கு தெரிஞ்சு யாருமே அந்தளவு முன்னேற்றம் அடையாமல் இருக்காங்க சார். செந்தில்குமார் நான் நிறைய பேர் பார்த்துருக்குறேன். அந்த மாதிரி பேர் வச்சவங்க என்னன்னே தெரியல, முன்னேற்றம் அடையலை. அதே மாதிரி மாரிமுத்து இந்த மாதிரி வச்சவங்க பேரும் கூட அந்தளவு முன்னேற்றம் அடையாத மாதிரி தான் தெரியுது. ஓஹோ. உங்கள் பார்வையில் தமிழ்நாட்டில் நீங்கள் பார்த்த வரைக்கும் இந்தந்த பேர் கொண்டவங்கலாம் இப்படி இப்படி இருக்காங்கன்னு சொல்ல முடியுமா? என்னென்ன சொல்லுங்க? ஃப்ரீகோனாமிக்ஸ் ஐடியா தான். சந்தோஷ்ங்கிற பேர் பார்த்தீங்கன்னா நல்ல காலேஜ் படிச்சிருப்பாங்க, நல்லா படித்து முடிச்சிருப்பாங்க. அவங்களோட ஒர்க்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல ஸ்டைலிஷாக இருக்கும். ஓகே. வேற? மோகன் அப்படின்றவர் பெரும்பாலும் டாக்டரா இருக்காங்க. ஓகே. மோகன்ங்கிறவங்க பேருக்கும் நிறைய பேர் டாக்டரா இருக்காங்க. டாக்டர் சார். ஓகே, டாக்டர் மோகன். யா. சுப்பிரமணியன் பேர் வச்சவங்க நிறைய பேர் விஐபியா இருக்காங்க. சுப்பிரமணியன் பேர் வச்சவங்க நிறைய பேர் விஐபியா இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சேகர்னு பேர் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் சார். அவங்க எல்லாமே நார்மலாக இருக்காங்க. ரொம்ப கீழே இல்லை, ரொம்ப மேலேயும் இல்லை, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். சார் என்னோட அனுமானத்தில் சரண்யா அப்படிங்கிற நேம் வச்சவங்க ரொம்ப கிளவராக இருப்பாங்க. அதே மாதிரி அவங்க காரியத்தில் கரெக்டாக இருப்பாங்க எல்லா விஷயத்துலையும். இது பேர் ஃப்ரீகோனாமிக்ஸ். நம்ம கவனிப்போம் இந்த பேரில் இருக்கவங்கலாம் இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. சங்கருங்கிற பேர் வைக்கிறவங்கள கொஞ்சம் கன்னிங்காகவும் ரூமர்ஸ் கலப்புறவங்களாகவும். சங்கருங்கிற பேர் வைக்கிறவங்களாம் கன்னிங்காகவும் ரூமர்ஸ் கலப்புறவங்களாகவும் இருக்காங்க. ஓ. இந்த ராஜம்மா, நாகம்மா, வீரம்மான் பேர் வச்சவங்களாம் நெத்தியில் பெரிய குங்குமம் போட்டு வச்ச மாதிரி பார்த்துருக்கேன் சார். சார் விவேக்னு பேர் வச்சவங்கலாம் மேக்ஸிமம் பிஸ்னஸ் பர்சன்ஸாக இருந்திருக்காங்க சார். அதே மாதிரி செல்வராஜன் பேர் வச்சவங்க மேக்ஸிமம் டேக் இட் ஈஸி பாலிசியில் இருக்கிறவங்களாம் நிறைய பேர் நான் பார்த்தேன். செல்வராஜ். ஓ. எனக்கு தெரிஞ்ச நாலேஜில் நான் சொல்கிறேன் சார். ஓகே. இவ்வளோதான். இது கவனிச்சா போதும். ஃப்ரீகோனாமிக்ஸ் தான், அனாலிசிஸ் ஒன்றும் கிடையாது. வேற? தீபான் பேர் வச்சவங்கள ரொம்ப போல்டாக இருக்கிறத பார்த்துருக்கேன் நிறைய இடத்துல. ஆனால் ரொம்ப உயரத்துக்கு வர மாட்டாங்க, வரதுக்கான முயற்சியை தொடர்ந்துட்டே இருப்பாங்க. பொது வாழ்க்கைக்கு அர்ப்பணிக்கிறவங்கள கண்டிப்பாக இருக்கிறத பார்த்துருக்கேன். இந்த மாதிரி பேர்கள் கொண்டவங்க நிறைய பேர் டுவர்ட்ஸ் சக்ஸஸ் ரொம்ப பெருசாக வந்துடுவாங்களா, பட் இன்டெலிஜென்ட்டாக இருப்பாங்க. இந்த பக்கம் நீங்கள் பார்த்த வரைக்கும் இந்த பெயர் கொண்டவர்கள் இப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அதாவது மிஸ்டர் முருகேசன் என்ற பெயர் உள்ள நபர்கள் எனக்கு ஒரு 70 பேர் தெரியும். ஏன்னா நான் வேலை பார்க்கக்கூடிய துறையின் சார்பாக கிட்டத்தட்ட ஒரு 50 ஊர்களுக்கு மேலே மிஸ்டர் முருகேசன் என்ற பெயரில்
கடுமையான உழைத்து முன்னேறிய நபர்கள் 50 பேர் பட்டியலே என் கையில் இருக்கு. முருகேசன். முருகேசன் என்ற பேர். தமிழ்நாட்டில் அந்த முருகேசன் கீழே இருந்து மேலே வந்திருப்பாங்க. ஆமா, ரெண்டாவது கிடைக்குது. ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்ச யாரோ ஒரு முருகேசன் கஷ்டப்பட்டு மேலே வந்திருக்காரு. பழனி என்ற பேர் வைத்த நபர்கள் எனக்கு ஒரு 20-30 பேர் எங்க ஊர் பக்கத்திலே இருக்கிறாங்க. ஆனால் அவர்கள் குடும்ப பொறுப்பை சுமக்கின்ற நபர்களா இருக்கிறாங்க. முன்னுக்க நின்று அதை பழனி என்ற நபர் தான் தன்னுடைய தங்கச்சியை கட்டி கொடுக்கறது, அண்ணனுக்கு உதவி பண்றது, அண்ணனுடைய பிள்ளைகளுக்கு உதவி பண்றது என்பதைக்காக எனக்கு தெரிய பழனி என்ற நபர்களுடைய சாதனை எல்லாமே குடும்பத்திற்காக உழைக்கின்ற நபர்களை நான் நிறைய பார்த்துருக்கேன். நந்தினின்னு பேர் வச்சவங்க பொதுவாக நான் கவனிச்ச வரைக்கும் நிறைய படிக்கிறவங்களா இருக்காங்க. கையெழுத்து அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். கையெழுத்து அழகா இருக்கும். நந்தினின்னு வரும்போது அந்த கையெழுத்து ரொம்ப அழகா இருக்கிற மாதிரி இருக்கு. அதே மாதிரி நீங்க ரவின்னு பேர் வச்சவங்க நிறைய பேர் நல்லா வரைவாங்க. அதே நேரம் பேரலா ரவின்னு இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு ரவுடிஸா அவங்க இருக்காங்கன்னு ஒரு லிஸ்ட் இருக்கு. ரெண்டுமே இருக்கு. எஸ், ஏன்னா நாங்கள் குற்றம் நடந்ததுன்னு ஒரு ஷோ பண்ணுறப்போ 1800 எபிசோட் பண்ணியிருக்கோம். அதில் இதெல்லாம் ஃப்ரீகோனாமிக்ஸ் இதெல்லாம் நாங்கள் ஃபாலோ பண்ணப்போ தமிழரசிங்கிற பேரில் இருக்கவங்க நிறைய பேர் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. ஓகே, அப்புறம் ரவிங்கிற பேரில் நிறைய பேர் குற்றவாளிகள் பட்டியல் இருக்குது. குமாருங்கிற பேரில் நிறைய குற்றவாளிகள் பட்டியல் இருக்குது. சேகருங்கிற பேரில் நிறைய குற்றவாளிகள் பட்டியல் இருக்குது. இதெல்லாம் அனுமானம் தான். அதுக்காக எல்லா சேகரும் கெட்டவன் எல்லா ரவியும் கெட்டவன் அர்த்தம் இல்லை. அதே மாதிரி ரவிங்கிறவங்க பேரில் நிறைய ஓவியம் வரையக்கூடிய திறமை பெற்றவர்கள் இருக்காங்க. இதெல்லாம் ஒரு கோயின்சிடென்டல் அமைகிறது தான். அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் கவனிச்சா மட்டும்தான் இதை சொல்ல முடியும் அப்படிங்கிறது. இப்போ நாங்கள் இந்த 1500 எபிசோட்ஸ் பண்ணப்போ இந்த ரெக்கார்டை வச்சு சொல்கிறோம். இப்போ அவருடைய அலுவல் ரீதியாக அவர் பயணித்ததுன்னு சொல்கிறார். அரசுன்னு பேர் வச்சவங்க நான் ஒரு 6-7 பேரை பார்த்துருக்கேன். அரசுன்னு பேர் வச்சவங்க பார்த்தீங்கன்னா தான் சொந்த காலில் நிற்கணும்னு முயற்சி பண்ணுவாங்க. கடன் வாங்குறது கூட ரொம்ப கூச்சப்படுவாங்களா இருப்பாங்க. தன்னுடைய கருத்தின் மீது ரொம்ப ஆழமான நம்பிக்கை கொண்டவளாகவும் பற்று கொண்டவளாகவும் கொஞ்சம் தமிழ் சார்ந்து யோசிக்கிறவர்களாகவும் இருப்பாங்க அரசு அப்படின்னு பேர் வச்சவங்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெண்களில் லக்ஷ்மி அப்படின்னு அது லட்சுமிகரமாகவும் செல்வமாகவும் இருக்கணும்னு தான் வைக்கிறாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு 5-6 லட்சுமி பார்த்தீங்கன்னா அவங்க குடும்பத்தில் வறுமைன்னு இருக்காது. ஆனால் அவங்க குடும்பத்தில் அவங்க ஏதோ கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். மன ரீதியாகவோ அல்லது உடல் ரீதியாகவோ மருத்துவ ரீதியாகவோ கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரியே இருக்கும். அதே மாதிரி கோமதி அப்படிங்கிற பேரை பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணால் அந்த குடும்பத்துக்கு அச்சாணியாகவே அவங்க இருப்பாங்க. வேலைக்கு போனாலும் சரி புகட்டாலும் சரி அவங்க அந்த குடும்பம் அந்த உறவுகள் எல்லாரையும் தாங்கி பிடிக்கிற மாதிரி அவங்க குடும்ப உறவுகள் ஒரு 40 பேருக்காவது அவங்க பேர் தெரியும். அவளா அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி இருப்பாங்க. ஆமாம், அதே மாதிரி மணி அப்படிங்கிற பேர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருப்பாங்க. எதையுமே கொஞ்சம் மேம்போக்காக செய்கிறது, போகிற போக்கில் செய்கிறது. நிறைய கடைக்குட்டிகளுக்கு மணி அப்படிங்கிற பேர் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி மூத்த பையங்களுக்கு நிறைய பழனி, அவர் சொன்ன மாதிரி பழனிங்கிற பேர் இருக்கும். பழனிசாமி, பழனி குமரன், அந்த மாதிரி அவங்க கொஞ்சம் குடும்பத்தை தாங்கி பிடிக்கிறவங்களும் ரொம்ப கொஞ்சம் கோவக்காரங்களாகவும் இருப்பாங்க. என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்தீங்கன்னா ஜெயலட்சுமி அப்படின்ற பேர் வைக்கிறவங்க எல்லாம் என்கிட்ட சண்டை போட்டுருவாங்க. உங்ககிட்ட சண்டை போடுவாங்களா? ஆமாம், எங்கள் குடும்பத்துக்கு கூட எப்படியும் சண்டை வந்துடும். அதே மாதிரி செந்தில்குமார் அப்படின்னு பேர் வச்சுருக்கவங்க எப்படியும் எங்களை ஏமாற்றிடுவாங்க. இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். ராமசாமிங்கிற பேர் இருக்கிற எல்லாருமே ஒரு விதத்தில் ஃப்ளோரிஷ் ஆயிருக்காங்க. நீங்க எந்த ஊர் எடுத்துங்க, எல்லா இடத்துலையுமே ஒரு ராமசாமி தான் தலைவராக இருப்பாரு. அந்த ராமசாமிங்கிற பேர் அக்செப்டட் ஆல் லெவல் ஆஃப் கம்யூனிட்டிஸ். எந்த கம்யூனிட்டிலுமே ஒரு தலைமை பண்பு இருக்குங்கிறீங்க. தலைமை பண்பு மாத்திரம் இல்லை, எல்லாரும் அக்செப்ட் பண்ண பேர். முருகர் பேர், அதாவது வேலுச்சாமி, ஆறுமுகம், கந்தன், இவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒரு சிவில் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருப்பாங்க. அந்த ஃபீல்டை கட்டுமான இடத்துல அவங்க இருப்பாங்க. சார், எனக்கு தெரிஞ்சல தென் மாவட்டங்களில் மாரியப்பன்கிற பேர் இருக்கு. அவங்க கஷ்டப்படுறாங்க ஃபேமிலிக்கு வச்சுட்டு. அந்த ஃபேமிலி நல்லா வந்துட்டு இருக்கு. ஆனால் அவங்க மீடியம் லெவலில் தான் இருந்துட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ண அளவில் அக்கா தங்கச்சியோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோ சொந்தக்காரங்களோ மற்ற வெளியில் அவங்க ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அவங்களோட மேல் நிலைமைக்கு போயிருப்பாங்க. ஓகே, மாரியப்பன் ஒரு குடும்ப தலைவராக எல்லாருக்கும் நல்லது கெட்டது செய்யறவங்களா இருக்கிறாங்க. ஓகே, வேற பிரபுன்னு பேர் வச்சவங்க ரொம்ப ஷோ காட்டுறவங்களா இருப்பாங்க. கொஞ்சம் ஏழ்மை நிலை வீட்டில் இருந்தாலும் வெளியே காட்டும்போது பணக்கார மாதிரி மற்றவங்க முன்னாடி காட்டிக்கிறதுல விருப்பம் இருக்கிறவங்களா இருக்காங்க நான் பார்த்த வரைக்கும். அனுராதா, அந்த செகண்ட் நேம் அனுராதான்னு வர்றவங்க மேரிட்டல் லைஃப்ல ஏதாவது ஒரு இடத்துல டிஸ்டர்ப் இருக்கவங்க இருக்காங்க. நான் படிச்ச வரைக்கும், நான் பார்த்த வரைக்கும், அட்லீஸ்ட் ஒரு 4-5 அனுராதாக்கள் நான் கிராஸ் பண்ண வரைக்கும் மேரிட்டல் லைஃப்ல கண்டிப்பா ஏதோ ஒரு இடத்துல டிஸ்டர்ப் ஆறாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் ஏதாவது ஒரு இன்னிங்ஸ்ல they flourish, பட் ஃபர்ஸ்ட் லைஃப்ல எப்படியாவது ஒரு இடத்துல பிரச்சனைகள் வருது. எல்ஐசியுடைய வளர்ச்சி அதிகாரியாக இருக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 33 வருஷ சர்வீஸில் நான் அப்பாயின்மெண்ட் பண்ண ஏஜென்ட்டுகளில் கண்ணன் என்ற பேர் உள்ளவங்க எந்தவித ஏமாற்றுதல் ரொம்ப குறைவான நபராகவும் ரொம்ப நேர்மையான நபராகவும் நம்ம என்ன சொல்கிறோமோ அதை உள்வாங்கக்கூடிய சக்தி உள்ள நபராகவும் இருக்கிறாங்க, பார்த்துருக்கேன். ரெண்டாவது மிஸ்டர் செல்வராஜன் ஒரு பேர் என்கிட்ட இருக்கக்கூடிய நபர்களையே நான் எல்லா ஊருக்கும் போகும்போது பார்க்கின்ற போது செல்வராஜ் அமைதியாக இருப்பார். ஆனால் அவர் எப்போ சீருவார் என்பதே தெரியாது. நாச்சியார் என்ற பேரில் டாக்டர்ஸ் இருக்கிறாங்க.
ஏன்னா தூத்துக்குடி சைடு மட்டுமல்ல, நம்முடைய ராமநாதபுரம் மாவட்டம் மட்டுமல்ல, காரைக்குடி ஒட்டிய பகுதிகளில் நாச்சியார் என்பது நிறைய பேர் டாக்டராக வந்திருக்காங்க. அவங்க நம்ம சொல்லக்கூடிய செய்திகளை உள்வாங்கும் சக்தி உள்ளவங்களாக இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் சொல்ல முடியும். மற்ற நபர்கிட்ட சொன்னால் ஒரு 10 பேரில் 2 பேர் கூட உள்வாங்க மாட்டாங்க, ஆன்சர் பண்ண மாட்டாங்க. இவங்க ரொம்ப அப்படியே உள்வாங்கி நம்மளுடைய பிரச்சனைக்கு என்ன தீர்வு என்பதை ரொம்ப தெளிவான நடையில் அருமையாக சொல்லக்கூடிய அற்புதமான நபர்கள் நான் அதிகம் பார்த்துருக்கேன், நாச்சியார் என்ற பெயரில். அனுமானத்தை நம்மளால தவிர்க்க முடியாது, இது அனாலிசிஸ் சொல்ல முடியாது. ஒருத்தர் சொன்னதுனால செந்தில்குமாருங்கிற பேரெல்லாம் மோசம் அப்படின்னு சொல்லிட முடியாது, அல்லது ஒரு சொன்னதுனால இவங்கெல்லாம் நல்லவங்கன்னு சொல்லிட முடியாது. அதான் சரி, இட்ஸ் ஃப்ரிகோனாமிக்ஸ்னு சொல்கிற மாதிரி இது ஒரு அனுமானம், அவ்வளோதான். இதை தவிர்க்கவும் முடியாது, ஆனால் ஏற்கவும் முடியாது. இதுதான் இதில் இருக்கக்கூடிய விஷயம். இப்போ நீங்கள் சொன்னது மாதிரியான ஒரு அனுமானத்தை தவிர்க்க முடியாது, ஆனால் அதுதான் சரின்னு ஏற்கவும் முடியாது. தட்ஸ் வை இதை ஃப்ரீக்கா யோசிக்கிறதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, உங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலைங்கிறத தாண்டி அதுக்குனால ஐ வுட் லைக் டு நோ, உங்கள் பிள்ளைக்கு என்ன பேர் வச்சிருக்கீங்க? பெரிய பையன் பேர் தக்ஷன், சின்ன பையன் பேர் ஸ்ரீவந்த். தர்ஷன், ஸ்ரீவந்த். என்ன ரீசன் தர்ஷன்? என்ன ரீசன்? தக்ஷங்கிறது ஆக்சுவலாக நான் பேர் செலக்ட் பண்ணும்போது அவனுக்கு 3 நேம் ஃபைனலைஸ் பண்ணேன், சர்ச் பண்ணிவிட்டு. தமிழ், தேஜா, தக்ஷன். இந்த 3 நேமில் பார்க்கும்போது தமிழ்ங்கிறது வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டு. ஏன் தக்ஷன் பேர் வச்சிங்கிறதா ஒரு காமன் கேள்வி. எனக்கு அது டிஃப்ரெண்ட்டாக தோணுச்சு. ஸோ யாரும் அதிகமாக வைக்காத பேர், ஸோ அதனால நல்லா இருந்தது அந்த பேர் வச்சு. அதிகமாக யாரும் வைக்கல, டிஃப்ரெண்ட்டாக தோணுச்சு. என் குழந்தைங்க பேர் ஷம்ப்ரீத்தி தேஷ்மிதா. ஷம்ப்ரீத்தி தேஷ்மிதா. பழகினா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் ரிலேஷன்ஷிப் எல்லாம் கஷ்டப்பட்டாங்க. அதனால் ஒவ்வொருத்தருக்குமே எங்கள் ரிலேஷன் ஒரு 4-5 தடவை சொல்லி பழக்கணும், இப்படி தான் கூப்பிடணும், நீனா பிடிக்காது. எதுக்கு இந்த பேர் சூஸ் பண்ணீங்க? ஷம்ப்ரீத்தி தேஷ்மிதா. இது ஆக்சுவலாக நாங்களே உருவாக்கின பேர். இந்த மாதிரி பேர் வந்து நெட்லேயே கிடையாது. இருந்தது எப்படின்னா பிரீத்தின்னு இருக்கும், இன்னும் தேஷிகா இந்த மாதிரி இருந்தது. 2 பேருமே இது வரைக்கும் யாரும் வைக்காத பேர். ஷம்ப்ரீத்திக்கு வந்து இந்த மாதிரி ஒரு 5 இயர்ஸ் நெட்டில் சர்ச் பண்ணேன், இன்ன வரைக்குமே எனக்கு கிடைக்கல. ஷம்ப்ரீத்தின்னு ஒரு நேம் எனக்கு கிடைக்கல. தேஷ்மிதா மட்டும் 5 இயர்ஸ் கழிச்சு, என் பாப்பா 5 இயர்ஸ் கழிச்சு ஒரு 3 பேர் மட்டும் இருக்குது. ஷம்ப்ரீத்தியோட அந்த நேமுக்கு வந்து அட்டாச்மெண்ட்னு மீனிங்கு, தேஷ்மிதாவுக்கு ஸ்மைலிங்னு. இதை நாங்களாம் கிட்டத்தட்ட உருவாக்குனது. அர்த்தத்தை நாங்களே உருவாக்கிட்டோம். பாப்பா வச்சு நாங்கள் வெளியே அப்படியே சொல்லிக்கிட்டோம் எல்லாத்துக்கிட்டையும். சார், என்னோட பெண் குழந்தை பேர் வந்து தியா. ஏன் தியான்னு வச்சுக்கிறதா என் கேள்வி. சின்னதாக இருக்குது, சின்னதா கஷ்டப்பட தேவையில்ல. ஓகே, யார் வேணாலும் கூப்பிட்டுலாம். ஆனா இப்படிலாமா யோசிப்பாங்க, பேர் கஷ்டப்பட தேவையில்லை. தியாங்கிறது ஏதாவது சினிமா இன்ஃப்ளூயன்ஸு, அவங்க பிள்ளை நடிகர்கள் பிள்ளை பேரு, அல்லது சினிமாவில் பிரபலமானவங்க பேருன்னு இருக்கு அப்படின்னு அப்படிலாம் வைக்கல. ஏதாவது பேசியாலே சிரிக்கிறீங்களே, தியாங்கிற பேர் ஏன் வச்சிங்கிறது? இல்லை, எங்கள் வீட்டுக்காரர் தான் வச்சார். அது எனக்கு அது ஸ்டார்டிங்கில் பிடிக்கல, அதுக்கப்புறம் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் தாரிகா வைக்கலாம்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். ஏன் தாரிகா? வித்தியாசமா இருந்தது. தாரிகா நல்லா இருந்த மாதிரி இருந்தது. எங்க பொண்ணு பேர் வந்து சம்ஹிதா. ஹிதா. அதாவது ஒரு தடவை வந்து சொன்னா இன்னொரு தடவை கேட்கணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டிய நான் இந்த பேரை வச்சேன். அதுவும் இல்லாமல் வந்து நமக்கு எப்பவுமே தனித்துவமா இருக்கிறவங்க பிடிக்கும். ஸோ இது வந்து இது வரைக்கும் கேள்விப்படாத பேராக இருக்குது, வித்தியாசமாக இருந்தது, ரொம்ப அழகாகவும் இருந்தது. கோதா. கோதை தான் வைக்கணும்னு என் ஹஸ்பண்டோட ஐடியா. எனக்கு அது ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருக்கும். கோதை ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருந்ததுனால கோதா கொஞ்சம் மாடர்னாக இருந்தது. கொஞ்சம் அட்லீஸ்ட் அதில் கொஞ்சம் எடிட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி கோதா. ஏமா கோதை எடிட் பண்ணி கோதா? ஓகே. என் பொண்ணு பேர் தாத்ரி. என்னது? தாத்ரி. உங்களுக்கே வந்து அது பேர் இன்னொரு வாட்டி கேட்டாதான் புரியுது இல்லைங்களா, அதுக்காகவே ஃபார் தி யூனிக்னஸ் நான் அந்த பேர் செலக்ட் பண்ணி சோ டக்குன்னு அந்த பேர் புரிஞ்சிட கூடாது, என்னங்கன்னு 2 தடவை கேட்கணும். தாத்ரி. எங்க இருந்து எடுத்தீங்க இந்த பேரை? நெட்ல இருந்ததா. என்னோட பையன் பேர் சந்தோஷ். என் பையன் பிறந்த டைம் வந்து சம்திங் படம் ரிலீஸ் ஆயிருந்தது. உங்க ஒய்ஃப்கிட்ட கேட்டுக்கிறேன் நான் அந்த விவரத்தை. உண்மையாவே சந்தோஷ் அதுக்கு தான் வச்சாரா? சந்தோஷ்ன்ற பேர் எங்க அக்காவுக்கு ரொம்ப பிடிக்கும். இல்ல, அவ வந்து சின்ன வயசுல இருந்தே சொல்லிட்டு இருப்பா சார், சந்தோஷ்ன்ற பேர் ரொம்ப பிடிக்கும். ஒருத்த நார்மலா இருந்ததுக்கு ஏங்க இப்படி சிரிச்சு இவ்வளவு பெருசா ஆக்குறீங்க இத? என்னோட பெரிய பையன் பேர் வந்து யஷ்வந்த். என்னோட சர்க்கிள்ல வந்து யாருமே இந்த பேர் வச்சதே கிடையாது. ஓகே. இன்னமும் சொல்லிட்டு இருக்காங்க, ஏன் யஷ்வந்த்னு வச்சீங்க, சாமி பேர் எதனா வச்சிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் சொல்லிட்டு இருக்காங்க எங்க அத்தை மாமா. தாத்தா பேரு? தனிகாச்சலம். தனிகாச்சலம் சார். தனிகாச்சலம். ஓகே, தனிகாச்சலம் பேரு மறந்து போகுது. ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு சந்திக்கலாம். ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை ஆர்ஆர்பி ஹவுசிங், பூமெக்ஸ் வெஸ்டர்ன் பிரீஃப்ஸ், கோ பிரசன்டட் பை சன்லேண்ட். ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நியா நானா பவர்ட் பை ஆர்ஆர்பி ஹவுசிங் பூமெக்ஸ் வெஸ்டர்ன் பிரீவ்ஸ் கோ பிரசன்டட் பை சன்லேண்ட். ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி. பெயரில் என்ன இருக்கிறது பேசுவோம். என்னோட பொண்ணு பேர் வந்து லோக்ஷிதா. லோக்ஷிதா என்ன இது மீனிங் இருக்கு அதுக்கு? அழகிய பெண் சிறுத்தைன்னு அர்த்தம். அழகிய பெண் சிறுத்தை. ஆமா. அப்புறம் எல்லாத்தையும் ஒரு ஐடியா இருக்கு. 2 தடவை அந்த பேரை கேட்கணும். என்ன பேரு? லோக்ஷிதா. முருகன் அப்படின்னா டப்புன்னு தெரிஞ்சு போயிரும். பேர் பிறந்தவொடனே பூச நட்சத்திரம் பிறந்த தை முருகன் அப்படின்னு வச்சேன். அவன் வந்தான் பாருங்க, என் பேர் ஏன் வச்ச முருகன், மாற்றி வை பேரை அப்படின்னா உடனே பார்த்தேன் விஜய் முருகன். 2வது பையன் வந்தான், என் பேர் சண்முக பிரியன் வச்சேன். அவனுக்கு முடியாது, எனக்கு மாற்றினா சூர்யா. பேரை மாற்றிட்டேன், கெசட்டில் மாற்றிட்டேன். எங்கள் மிஸ்ஸஸ் ஆனால் சண்முக பிரியன் தான் கூப்பிடுவாங்க. இது சால்ஜா. அப்போ பையன் சொன்னதுக்காக நீங்கள் மாற்றுறதுன்னு சில விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கே அப்புறம் வேற ஏதோ தோணி நீங்க வச்சிருக்கீங்க, அவ்வளவுதான். மற்றபடி இதுக்கு இப்போ 7ஆம் கிளாஸ் படிக்கிற பையனா மிஞ்சி போனா 2 சப்புன்னு இழுத்து விட்டு பாலை மண்டையை பருமீங்க. ஏன் இவ்வளவு காம்ப்ளிகேட் பண்றாரு லைஃபை? அவர் சொல்றது வந்து தப்புங்க சார். ரெண்டுமே வந்து முருகர் பேர் தான். எங்க பெரிய பையனுக்கும் கார்த்திகேயன் வச்சிருந்தாங்க, 2வது பையனுக்கும் சண்முக பிரியன்ட்டு எங்க மாமியார் தான் செலக்ட் பண்ணி முருகர் பேரா வச்சாங்க. ஏன் இப்ப பசங்க மேல பழிய தூக்கி போறாரு? பையல தான் அவர் தெரியாம சொல்றாரு சார். தெரியாம சொல்றாரு. ஆக்சுவலா பசங்க சொல்லி மாத்தவே சொல்றது போய் இதுக்கு அவர் இல்லைங்க சார். போய் சார், பசங்க வந்து பெரிய பையன் சண்டையே போட்டான். எனக்கு எதுக்கு நீங்க வந்து முருகன் பேர் வச்சீங்க? முருகன்னா ஒரு மாதிரி இருக்கு, நீ எனக்கு பேரை மாத்துப்பா, இதனா ஒரு பேரை மாத்துப்பா. சார் இல்ல, இவர் தான் வாலண்டரியா போயிட்டு மாத்திட்டு வந்தார். அவங்க வந்து பசங்க வந்து இந்த பேரை தான் எனக்கு வைக்கணும் அதெல்லாம் சொல்லவே இல்ல சார். சரிங்களா சார்? இல்ல சார், சொல்லவே இல்ல. பசங்க சொல்லவே இல்ல. 2 பசங்களுமே பேர் மாத்தி எனக்கு வைங்கன்னு சொல்லவே. சொல்றவங்க பக்கத்து வீட்டுக்காரங்கனா கூட பஞ்சாயத்துக்கு போலாம். உங்க மனநிலை தான் அது. நீங்க என்ன பண்றீங்கன்னா சக்சஸோட ஒரு பேரை கனெக்ட் பண்ண பாக்குறீங்க. என்னோட பொண்ணு பேர் வந்து கனிஷ்கா. கனிஷ்கானா 4 ஃபண்டமெண்டல் கலர்ஸ். அதோட பேர் 4 ஃபண்டமெண்டல் கலர்ஸா? ஓ. கனிஷ்கான்றது எங்க மாமனார் தான் செலக்ட் பண்ணார். ஓகே. அவங்க ஆமா. எங்க 2 பேருக்குமே எங்க பேரண்ட்ஸோட பேர் வச்சதுனால எங்க ஹஸ்பண்டுக்கு வந்து வீரலட்சுமணன்னு பேரு, என் பேர் வந்து சௌபாக்கிய லட்சுமி. அதனால வந்து எங்க பிள்ளைக்கு வந்து கொஞ்சம் மாடர்னா பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்க இந்த பேர் சூஸ் பண்ணோம். உங்க பேர் உங்களுக்கு பிடிக்கல? கொஞ்சம் பிடிக்கலன்ட்டு இல்ல, அது வந்து 2 நேமா இருக்குது. பிடிக்கலன்னு இல்ல அப்படின்னு கொஞ்சம் அமைதியா இருந்தா பிடிக்கல அப்படின்னு அர்த்தம். மைண்ட் வாய்ஸ் கேக்குது வெளியிலே. ஓகே. பிள்ளைக்கு மாடர்னா இருக்கணும், நம்ம பேர் பழசா இருந்துச்சுன்னு வச்சோம். என்னோட பொண்ணு பேரு பிரகன்யா. நேம் மாடர்னா இருக்குன்னு வச்சோம். ஸ்டைலுக்காகவே பேர் வச்சது அவர் தான். நல்லா இருக்கு. கஸ்டமர் தான் என்ன கூப்பிடுறேன், கஷ்டப்பட்டு கூப்பிடு. பக்கத்துல என் பையன் பேர் வந்து சஸ்வத். என்னது? சஸ்வத். அம்மாவோட பேர் வந்து சரஸ்வதி. அதில் ஒரு 3 லெட்டர்ஸ் ரிமூவ் பண்ணோன்னா சஸ்வத் அப்படின்றது. ஊர்ல எல்லாம் அம்மா பேர் வச்சிருக்கான் பிள்ளைக்குன்னு நல்ல பேர் எடுத்துக்கிறீங்க. ஆனா அம்மா பேர்லேருந்து இதுல என்ன இருக்கு? சரஸ்வதின்னு அம்மா பேர். சரஸ்வதினே வைக்க வேண்டிய நல்ல பேர் தானே. அந்த டைம்ல எனக்கு அதுதான் கிடைச்சது. பொண்ணு பிறந்திருந்தா சரஸ்வதினே வச்சிருப்பீங்களா? மேபி சார். ஓகே, மேபி. எஸ், அது பிடிச்சிருக்கு, அழகா இருக்கு, அவ்வளவுதான். பக்கத்துல உங்க பிள்ளைக்கு நீங்க பேர் வைக்க யாரை கேட்கணும்? ஃபர்ஸ்ட் பையன் பேர் சூர்யா. சூர்யா வந்து எதனால வச்சேன்னா, நான் அம்மா வீட்டில் இருந்தேன். அப்போ இவர்கிட்ட கேட்டேன் என்ன பேர் வைக்கலான்னு. அவர் அப்போ தளபதி படம் பார்த்துட்டு இருந்தாராம். அப்போ சூர்யானவோ ஓகே சூர்யா. ஃபஸ்ட்டு வந்து நானும் வந்து டாடா டீல வருதுன்னு சொன்னாங்க. சரி டீனு ஆனந்த் பேர் வச்சேன் நான். என்னது? டீனு ஆனந்த். டீனு ஆனந்த். ஓ ஓகே. டீனு ஆனந்த் வந்து பெரிய டைரக்டர் அவர். ஓ, சினிமா டைரக்டரா? ஆமாம், நாயகன் படத்தில் நடிச்சிருக்காரு அவர். கமலில் ஷூட் பண்ணுறவர் அவர் தான். வீட்டில் யாரும் அது என்ன டீனுக்கு என்ன பேர் இது அப்படி இப்படி சொன்னாங்க. ஆனால் எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது. ஒருவேளை நாங்கள் அப்படி ஆச்சரியப்படுறோமா இல்லை பெரும்பாலும் பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குமான்னு தெரியல. ஒரு பீரியட் இங்கே இருந்தது, நிறைய சினிமாவிலிருந்து பெயர்கள் எடுக்கிறது. ஆனால் அது ட்ரெண்ட்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினச்சோன்னாங்க. ஆனால் இன்னமும் கூட ரொம்ப மைன்யூட்டாக அந்த நடிகருடைய கேரக்டர் பேரை வைக்கிறது. டினு ஆனந்த்லாம் ரொம்ப டூ மச்சுங்க. ஆச்சரியமாக இருக்குது எனக்கு. அதில் வந்து நாங்கள் அது சரியாக தப்பான விவாதத்துக்குள்ளே போகலை. அந்த ட்ரெண்டு முடிஞ்சிருச்சுன்னு நினச்சோம். பட் ஸ்டில் ப்ரிவைல்ஸ். இன்னும் சிலர் இருக்காங்க தான் அந்த பெயர்களை வைக்கிறது. இவர்கள் பேசின இந்த பெயர்கள் நிறைய வித்தியாசமானதெல்லாம் இருந்தது. ஓகே, இந்த மாடர்ன் பெயர்களில் உள்ள அபத்தங்களாக இதை பார்க்குறீங்க? ஏன்னா அதை பற்றி நிறைய விமர்சனம். இவங்க மட்டும் நான் சொல்லலை, ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருக்குது. ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருக்குது. இப்போ என் டாக்டர் பேரே வந்து கோதா தேவி சார். நான் வச்சது வந்து கோதா தேவி அப்படி தான் வைக்கணும்னு சொன்னேன். ஆனால் என் ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா கோதா, அது தேவி நல்லா இல்லை, பழசாக இருக்குது, கோதான்னு வை. கோதா நான் அதை எக்ஸ்பிளைன் நிறைய பேர் கோதா இல்லை அது வந்து கோதா தேவியுடைய பேருன்னு சொல்கிறதுக்கே எனக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகுது. அவங்க யார்? ஆண்டாளுடைய இன்னொரு பேர். ஆண்டாள் யார்? பெருமாள். இப்படி நான் போக வேண்டியதாக இருக்குது. ஸோ கோதா தேவின்னு வச்சுருந்தேன்னா அட்லீஸ்ட் கொஞ்சம் பேருக்கு புரிஞ்சிருக்கும். கோதா அப்படின்னும் போது வந்துட்டு நம்மளதும் இல்லாமல் வடநாட்டுதும் இல்லாமல் நடுவில் ஒரு பேராக இருக்குது. இல்லை, கோதா தேவிங்கிறது இட்ஸ் ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருக்குது. கண்டிப்பாக நாளை பின்ன ஒரு ஸ்போர்ட்ஸில் போகும்போது கூட ஒரு கோதா தேவி அப்படிங்கிறத விட கோதா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடியுது. இப்போ நாராயணமூர்த்தி இன்ஃபோசிஸ் சிஇஓ இருக்காரு.
அவர் பேர் நரேன் அப்படின்னு வச்சுக்காம நாராயணமூர்த்தி அப்படின்னும் போது எந்த அளவு ரெகக்னைஸ் ஆகுது. So, அதே மாதிரி தான் கோதாதேவின்னு எல்லா பேரும் ஒரே மாதிரி இருக்கும் சொல்ல முடியாது. அது கொஞ்சம் கூப்பிடும் போது ஆண் முடியும் போது சம்திங் இஸ் தேர். ஒரு எக்ஸ்பெக்டேஷன், நம்ம ஒரு பேரை கேட்கும் போது அவங்கள பார்க்கணுங்கிற எண்ணம் வரணும். லைக் கோதாவா டிஃப்ரெண்ட்டாக இருக்கு, அவங்கள பார்க்கலாமே அப்படி. லைக் கோதாதேவினா இட்ஸ் அ நார்மல், ஒரு ஒப்பீனியன் கூட வராது. இப்போ எனக்கு ஒரு மெயில் ஒரு கோதா அப்படின்னு ஒரு மெயில் வரும்போது கோதாவா டிஃப்ரெண்ட்டாக இருக்கு, அவங்கள நம்ம பார்க்கணும். சார் கோதாவா அப்படின்னும் போது அது என்ன ஜெண்டர்னே நிறைய பேர் புரிய மாட்டேங்குது. பையனா பொண்ணா பரவாயில்லையா, அது ஒரு கொஸ்டினா வச்சுக்கிறது நல்லா இருக்கு. கொஸ்டின் தானே. அவங்களுக்கு ஆக்சுவலா அவங்க வச்சிருக்க பேர்ல ஒரு ஐடியா இருக்கு. அடுத்து வேற அர்த்தமில்லாத மாடர்ன் பெயர்களை கேட்டால் உங்களுக்கு வருகிற எரிச்சல் என்ன? இவ்வளவுதான் என்னுடைய கேள்வி. சார் அவங்க வந்து அந்த பேர் வந்து மாடர்ன் வைக்கிறதுல வந்து விளம்பரப்படுத்திக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா அந்த சொன்ன பேரே அவங்க வந்து மறுபடியும் அவங்க சொல்ல வேண்டியிருக்குது கேட்குறவங்ககிட்ட. அப்போ இது வந்து ஒரு விளம்பரப்படுத்திக்கிற மாதிரி இருக்குது. அதை பார்க்கும்போது கண்டிப்பாக அது ஒரு விளம்பர தேடல். விளம்பர தேடலாக இது இது கவனிச்சு ஒரு கருத்து இருக்கு. சிம்பிளா சொல்றாரு, இந்த பேர் மூலம் நீங்கள் விளம்பரம் தேடுகிறீர்கள் அப்படின்னு சொல்றாரு. கண்டிப்பா கிடையாது. யூனிக்கா இருக்கணும், சிறப்பா இருக்கணும், புது பேரா இருக்கணும் அப்படின்ற ஒரு இது வந்து எதுலயுமே வந்து ஒரு அர்த்தம்னு ஒன்று கண்டிப்பா இருக்கணும். நம்ம உடை அணிந்தாலும் சரி, நம்ம சாப்பிட்டாலும் சரி, எது வாழ்க்கையில் எல்லாமே ஒரு அர்த்தத்தில் தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதில் நம்மளுக்கு பிள்ளைங்களுக்கு பேர் வைக்கிறதுல அர்த்தம் இருக்கணும். தனியா தெரியணும், அவ்வளவுதான். தனியா தெரியணுங்கிறதுக்காக வச்சோம் அந்த பேரை. அதுதான் விளம்பரமே. நாங்க இதையும் நெட்ல பார்த்து எல்லாரும் மாதிரி இல்லை, அதுல கொஞ்சம் மூளை போட்டோம். இதுல என்ன சிறப்பா செய்யணும், ஒருத்தரை பார்த்து காப்பி அடிக்க, இதை தாண்டி என்ன பண்ணணும் அப்படின்றது நம்மளும் உருவாக்கலான்ற ஒரு ஐடியால இந்த மாதிரி ஒரு பேரை வச்சோம். பேருன்றது ஒரு இதுக்கு ஜஸ்ட் ஒரு முகவரி தான். அதுக்கு பின்னாடி நம்ம என்ன செயல் செய்யறோன்றது தான் முக்கியம். பேரு தனித்துவமாக தெரிய வேண்டும் என்று ஒரு நினைப்பதில் என்ன தவறு இருக்கு சார்? தனித்துவமா தெரியணுங்கிறதுக்காக இப்போ அதுல வந்து இப்போ என் பொண்ணு பேர் வந்து சக்தின்னு பேர் வச்சிருக்கேன் சார். சக்திங்கிற பேர் வந்து தனித்துவம் இல்லையா சார்? இவங்க வச்சுக்கிற பேருக்கு அதுக்கு ஒரு அர்த்தம் சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டியிருக்குது. சக்தின்னு நான் பேர் வச்சிருக்கிறேன், எல்லாருக்குமே ஈஸியாக தெரியும். பவர், சக்தி. ஏன் அதுக்கு ஒரு தேடி போகணும்? அதுக்காக ஒரு அர்த்தம் சொல்ற மாதிரி ஒரு தேடி போகணுங்கிற அவசியமே இல்லையா? விளம்பரம் அவர் தேடுறாங்கன்னு சொல்றது உண்மைதான். யாரா இருந்தாலும் ஒரு விளம்பரம். இப்போ 10 பேர் போறாங்கன்னா நம்ம 10 பேர்த்தோட போக முடியாது, நம்ம 11ஆதான் இருக்க முடியாது. நம்ம ஒன்னா தெரியணுங்கிற நினைக்கிறவங்க வந்து கண்டிப்பா அந்த மாதிரி விளம்பரத்தை தேடி போவாங்க. இது இயல்பு தான். ஆனா நீங்க சொன்ன மாதிரி உங்க பிள்ளையோட பேரை ஒரு தடவைக்கு 2 தடவை அடுத்தவங்க கேட்கிறப்போ, இவரோட பிள்ளையோட பேரு இதுவான் அப்படின்னு சொல்றப்ப அது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அதாவது கேட்கறது மட்டும் இல்ல, அதோட அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த தடவை கேட்கறப்ப நமக்கே வந்து சொல்லணுங்கிற ஒரு ஆசை வரும். அப்போ வந்து அது மட்டும் இல்ல, இதுல இன்னொரு உள்நோக்கமும் இருக்கு. என்னன்னா நாம வந்து என்னதான் இது நல்லதுன்னு 4 தடவை சொன்னா 5ஆவது தடவை அது போர் அடிச்சிடும். அதே வந்து அந்த பொண்ணே வந்து அம்மா எல்லாருமே வந்து என்கிட்ட வந்து இந்த மாதிரி கேட்குறாங்க, என் பேரோட அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி எல்லாம் அந்த பொண்ணே வந்து கேட்குறப்போ நம்ம அந்த பொண்ணுக்கிட்ட சொல்கிறோம், அம்மா இந்த உன் பேரோட அர்த்தம் வந்து இதுதான் அப்படிங்கிறப்போ அவளுக்குள்ளேயே வந்து ஒரு ஊக்கம் தூண்டுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. ஓகே பேசினவங்க எல்லாருமே எந்த காரணமே இல்லாமல் நெட்டை பார்த்தேன், 7 வயசானவனே என் பையன் சொன்னா மாற்றினேன். அவங்களுக்கு நம்ம அப்பா அம்மா நம்மளை வளர்த்தாங்க, அவங்களுடைய நேமே நம்ம பையனுக்கு வைக்கணும், அந்த அப்பா அம்மா கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கணுன்ற ஒரு ஜென்ரல் இதுவே இல்லாமல் பேசுகிறாங்க எல்லாமே. நீ தாத்தா பாட்டி பேரை வந்து பேரனுக்கு வைக்கிறதையே நீ வந்து ஒரு நெகட்டிவாக திங்க் பண்ணுற. சார் அவங்களுடைய பேர்லாம் பார்த்தீங்கன்னா பழமைவாதியாக இருக்கும். ஸோ அது வந்து இந்த ட்ரெண்டுக்கு வந்து கொஞ்சம் ஒத்து வராது. ப்ராக்டிக்கலாக இதுதான் டிஃபிகல்ட். ஃபார் எக்ஸாம்பிள் எங்கள் அப்பாவுடைய அப்பா பேர் சென்னியப்பன், எங்கள் அம்மாவுடைய அப்பா பேர் சுப்பண்ணன். ஸோ அந்த மாதிரி வந்து நான் ப்ராக்டிக்கலாக வைக்க முடியாது. காலங்காலமாக இங்கே பெற்றோர்களுடைய பேரை வைக்கிற ஒரு மரபு இருந்துச்சு. நீங்க எல்லாம் ஏன் பெற்றோர்களுடைய பேரை இப்போ வைக்கிறது இல்லை? ஓப்பனாக சொல்கிறேன், அவங்களுக்கு அவங்க ஜென்ரேஷன் இருக்கும்போது மற்றவங்களுக்குலாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் மாடர்னாக பேர் இருக்கும்போது அவங்களுக்கு அவங்க தாத்தா பாட்டி பேர் இருக்கிறது வந்து அவங்களுக்கு பிடிக்காது. அது வந்து பழமைத்தனமாக இருக்குது. ஸோ கொஞ்சம் மாடர்னாக புதுசாக அப்டேட் ஆகிக்கணுங்கிறதுக்காக அந்த மாதிரி பேர். சூப்பர். ஏன் அந்த மரபு வேண்டியதில்லைன்னு நினைக்கிறீங்க சார்? இப்போ யாரும் எங்களை வந்து அந்த மாதிரி கம்பல் பண்ணுறதில்ல சார், இந்த மாதிரி பேர் வைங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால நாங்கள் எங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வந்து எங்களுக்கு தோணுதே பேசுகிறோம். அந்த மரபு வேண்டாம், அப்படி ஒரு மரபு இங்கே இருந்து வேண்டாம், புதுசு சம்வாட் நியூ. நம்ம நியூவை தேடி போகலாம். எதுக்கு சும்மா அவங்க பேரையே கொண்டு ஜென்ரேஷன் அப்போ அடுத்து என்னோட பேத்திக்கு அர்ச்சனா லைக் எதுக்கு அந்த மாதிரி போயிட்டு சம்வாட் நியூ எல்லாமே நியூவாக வரும்போது நேம்லையும் நமக்கு நியூ வேணும். ஏன் அந்த மரபு வேண்டாம்? ஏன்னா அது ஒரு பெரிய மரபு. இங்கே எங்க அப்பா பேர் வந்து ரொம்ப பெரிய பேர், அந்த பேரை எப்படி நான் என் பிள்ளைக்கு வைக்க முடியும்? அவர் பேரு சவுந்தரபாண்டியன், அவ்வளவு பெரிய பேரை வைக்க முடியுமா? சவுந்தரபாண்டியன்ல நிறைய சக்சஸ்ஃபுல்லான வணிகர்கள் பேர் வந்து சவுந்தரபாண்டியன் தான். நிறைய ஸ்பெல்லிங் இருக்கும் சார். அது ஆமாமா, ஒரு காலம் கொடுத்தாலே உங்களால அதுல ஃபில் பண்ணவே முடியாது. நீங்க எப்படி போயிட்டு அவ்வளவு பெரிய பேர் எழுதுவீங்க? எந்த காலம்ல ஃபில் பண்ண முடியாது? ஏதோ ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம், ஏதோ ஒரு ஃபார்ம் கொடுக்குறாங்க, அதுல எப்படி நீங்க போய் ஃபில் பண்ணுவீங்க? இடமே பத்த மாட்டேங்குது. எனக்கு அவ்வளவு பெரிய பேர் வேணாம் சார். ஓகே, பெரிய லென்த் நேம் எனக்கு வேணாம், ஷார்ட்டா தான் எனக்கு வேணும். ஷார்ட்டா வேணும். ஆமா.
அதனால நான் வைக்கல அது. எங்க அப்பா பேர் பிடிக்கல, அதனால என் குழந்தைக்கு வந்து வேற பேர் வச்சே தீர்வேன் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் வருத்தம் கொடுத்துச்சு. ஏன்னா ஒரு இத்தனை வருஷம் நம்ம வந்து அப்பா பேரோட தான் வாழ்ந்துட்டு இருக்கோம், கணவன் பேரோட வாழ ஆரம்பிக்கிறோம், பெண்களா வந்து கணவன் பேரோட வாழ ஆரம்பிக்கிறோம். ஒரு இனிஷியல் கொடுத்தவரோட பேரை வந்து பிடிக்கலன்னு எப்படி சாதாரணமா சொல்ல முடியும் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் வருத்தம் கொடுத்தது அவங்க சொல்லும்போது. லென்த்தா இருக்குன்னு தான் சொன்னேன், பிடிக்கலன்றது கிடையாது. நான் அப்பயும் சொன்னேன், எதுலயா ஃபீல் பண்ணனா Actually, அது பெரிய பேரா பிடிக்கலங்கிறது கூட பரவாயில்ல, இருக்கு, length-ஆ ஷார்ட்டா இருக்குங்க. வைக்கணும். அதனால தான் லென்த்துமே வச்சேன். சௌந்தர பாண்டியனா சௌந்தர்னு வச்சிருக்கலாம் தாராளமா. சௌந்தர பாண்டியன் ஆனா அது இனிஷியல் அதுக்கு நான் நமக்கு சௌந்தர பாண்டியனே கொடுத்திருக்காங்க. வச்சுட்டு போயிடுவேனே. நம்மளோட படிப்பாகட்டும் எல்லாமே கொடுத்த ஒருத்தரோட பேர் வந்து பெருசா இருக்குங்கனால நம்ம தூக்கி போடலையே. நம்ம குழந்தைக்கு வைக்கும்போது தூக்கி போட வேண்டிய அவசியம் என்ன அதுக்கப்புறம் இருக்கு? என் புள்ள வந்து அவ்வளவு பெரிய பேர் எழுதக்கூடாது அப்படின்றதுக்காக தான் சின்னதா பேர் வைக்கிறேன் நான். பெருசுங்கிறது மட்டும் இல்ல இல்லைங்களா, அப்பாங்கிறது வந்து ஒரு உணர்வு ரீதியா ஒரு உறவு ரீதியா வந்துட்டு இருக்கு. அதெல்லாம் மனசுல இருக்கு, பேர்ல வச்சு தான் தெரியணும் கிடையாது. மன ரீதியாலாம் எனக்கு இருக்கு, பேர்ல வச்சு தான் தெரியணும் நீங்களே கிடையாது. மாத்தி இருந்திருக்கலாம். சௌந்தர பாண்டியன்ங்கிற பேர் எனக்கு பிடிக்கலன்னா நான் பாதி பேரை வச்சுக்கிறேன். எதுக்கு பாதி பேர் நான் வைக்கணும்? அதுக்கு நான் வேற பேரே வச்சுட்டு போயிடுவேன்ல. குழந்தைக்கு வைக்கும்போது எங்க அப்பா பேர் பெருசா இருக்குங்கிறது வந்து வருத்தமா எனக்கு வருத்தம் கொடுத்துச்சு. நான் உங்களை தப்பு நான் சொல்ல வரல, ஆனா எனக்கு வருத்தம் கொடுத்துச்சு. எங்க அப்பா பேர் எனக்கு ஒரு நிறைய அடையாளங்கள் கொடுத்துருக்கு. நான் இன்னைக்கு என்னோட கணவன் பேரை சேர்த்துக்கல, என்னோட அப்பாவோட பேர்ல தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். எனக்கு அது கொடுத்துருக்க அடையாளம் அது பேர் பழைய நேமா இருக்கலாம், புதுசா இருக்கலாம். நடராஜன்ங்கிற பேர் பழசா எனக்கு ஒரு காலத்துல தெரிஞ்சிருக்கலாம். ஏன்பா உங்களுக்கு இவ்வளவு இந்த மாதிரி பேர் வச்சிருக்காங்க, மாடர்னா வச்சிருக்கலாம். எங்க அப்பாவை நானே கேட்டிருக்கேன். எங்க அம்மா பேர் இன்னும் காமெடியா இருக்கும், வெறும் மணி தான் பேரு. மணிங்கிறது ஒரு பேரா, ஒரு ஆண் பேரா பெண் பேரான்னு கூட தெரியாத அளவுக்கு ஒரு பேர் வச்சிருந்திருக்காங்கிற சங்கடங்கள் அன்னைக்கு இருந்திருக்கு. பட் நடராஜன்கிற ஒரு பேர் வந்து இன்னைக்கு எனக்கு கொடுத்துருக்க அடையாளம் பெரிய விஷயம். அவங்க நடராஜன் என்கிற பெயர் எனக்கு அடையாளம் அந்த ஆங்கிள் பாக்குறாங்க. சௌந்தர பாண்டியன் என்கிற அடையாளம் உங்களுக்கு வேண்டாமாங்கிறது. ஆனா அந்த பெயரை வைக்க விரும்பல, அவ்வளவுதான். அவ்வளவு பெரிய பேர் எனக்கு வேணாம், நான் ஷார்ட்டா ஸ்வீட்டா வைக்கணும்னு நினைக்கிறேன், அவ்வளவுதான். நடராஜன் ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு எவ்வளவு பழமையா தெரிஞ்சிச்சு, அதுவே இன்னைக்கு எவ்வளவு மாடர்னா தெரியுது? நான் படிச்ச காலகட்டங்கள்ல வந்து ரொம்ப ஸ்டைலிஷான நேம்ஸ் எல்லாம் கேட்கும்போது எங்க அப்பா பேர் அப்படி இருந்திருக்கலாம். இன்னைக்கு நடராஜன்ங்கிற பேர் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா? ரொம்ப பிடிச்சிருக்கு, ஒரு கம்பீரத்தை கொடுக்குது. அனுராதா நட்ராஜனா என்ன பிரசன்ட் பண்ணும்போது ஒரு பப்ளிக் ஃபாரம்ல பேசும்போது ஐ ஃபீல் வெரி ப்ரௌட். அந்த பேரே ஒரு மாதிரி பிரம்மா, ரொம்ப பெருசா இருக்கு, கம்பீரமா இருக்கு. ஐம் நாட் லைக் ஐம் ஃபெமினைன், பட் அதே சமயத்துல எனக்குள்ள இருக்க மாஸ்குலானிட்டியை வந்து அது வெளியே கொண்டு வருது. ஒரு ஆண்மை தன்மை, என்னோட ஆதிக்கத்தன்மையை வந்து அது வெளியே கொண்டு வருது. அதிகாரியான ஒரு அதிகாரத்தை வெளியே கொண்டு வருது. அனுராதா நடராஜன் ஆக்சுவலா பழமைக்குள்ளே ஒரு எஸ்தெட்டிக் சென்ஸ் இருக்கு அப்படிங்கிறது வந்து நமக்கு புரியல அப்படிங்கிறது. I actually feel completed when I say Anuradha Natarajan. I feel I'm completed. Yes. Anuradhana it's like open-ஆ இருக்கிற மாதிரி இருக்கு. நட்ராஜன் கூட சேர்த்து சொல்லும்போது I feel completed and I give that respect to him. இவ்வளவு வருஷம் என்ன வளர்த்து எல்லா விஷயங்களும் பண்ணவருக்கு நான் கொடுக்குற மரியாதை, அந்த மரியாதை நான் ஏன் மறுக்கணும்? எனக்கு வந்து என்னோட அம்மாவை பிடிக்கும், என்னோட அம்மா பேரையும் பிடிக்கும். பட் 50 வருஷத்துக்கு முன்னாடி வச்ச பேர் ராஜம்மாள் அப்படின்னு எங்கள் அம்மா பேர். அதை இன்னைக்கு வச்சா என் பொண்ணை எல்லாருமே கிண்டல் பண்ணுவாங்க. கண்டிப்பாக ஸ்கூல் போச்சுனாவோ இல்லை வந்தாவோ போனாவோ பாரு ராஜம்மாள் வர அப்படின்னு ஒரு கிண்டலாக தான் கண்டிப்பாக எல்லாரும் பேசுவாங்க. அதுதான் அப்பாவோட நினைவுகள் என்னோட குழந்தை மூலிமா நான் வச்சேன்னா அந்த நினைவுகளில் அவர் வாழ்ந்துட்டு இருக்காரு அப்படிங்கிறது எனக்கு ஒரு இது. ஸோ அதுக்காக நான் கண்டிப்பாக வைப்பேன். என் அப்பா பேரை நான் வந்து எங்கள் குழந்தைக்கு வைப்பேன். ஈவன் என்னோட நேம்லேயுமே பார்த்தீங்கன்னா என் அம்மாவோட பேரையும் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபுல் நேம் என் அப்பா பேர் மட்டும் இல்லாமல் என் அம்மா பேரையும் பாஸ்போர்ட்லேருந்து கம்ப்ளீட்டாக என்னோட அம்மா. உங்கள் பேர் என்ன? அருண்குமார் சரஸ்வதி வேலுமணி. ஓ, ஃபுல் பேரே தான். ஃபுல் சூப்பர். ஓகே, அருண்குமார் சரஸ்வதி வேலுமணி. பொருளாதாரமும் அந்த பெயரை வைக்கிறதுல ஒரு முக்கியமான பங்காற்றுது. இப்போ இதுக்கு முந்தைய தலைமுறையில் பார்த்தீங்கன்னா நம்ம அப்பா காலத்தில் பார்த்தீங்கன்னா தாத்தாவோட அந்த பேரை வைப்பதுக்கும் அந்த பொருளாதாரம் இப்போ வந்து நம்மகிட்டே நல்ல பொருளாதாரம் இருக்குது. ஸோ நம்ம வந்து அப்பா அம்மாவை சார்ந்து இருக்க வேண்டிய நிலை இல்லாத காரணத்தினாலும் இதுலேயே நம்ம ஒரு விடுதலையை கொண்டு வரோம். நீங்கள் வந்து நான் வந்து வேறு பேர் வச்சுக்கிறேன், நான் வந்து உங்களோட மாடர்ன் ஆகிட்டேன், நான் வந்து உங்களோட கொஞ்சம் விட்டு தான் இருக்கேங்கிறத சொல்லாமல் சொல்லுகிற ஒரு நிகழ்ச்சி தான் இது. என்னுடைய அதிகாரத்தை வெளிக்கொண்டு வருவதற்கான வாய்ப்பு இந்த ஜெனரேஷனுக்கு கிடைச்சிருக்கு. முன்னால் அப்படி இல்லை, அப்பா சொல்லுவாரு அதை வைக்க வேண்டியது இல்லை. அந்த அப்பாவே யாரோட பேச்சை கேட்பாருன்னா தாத்தாவோட பேச்சை கேட்பாரு, பெரிய தாத்தாவோட பேச்சை கேட்பாரு. ஆனால் இப்போ அப்படி இல்லை, நம்மளும் அந்த மனைவியும் அந்த ஆணும் பெண்ணுமாக கலந்து பேசி முடிவு செய்கிற ஒரு நிகழ்ச்சியாக தான் இது இருக்கே தவிர பெற்றோர்கள் யாருடைய பெற்றோருமே இதில் தலையிடவே முடியாது. அதுதான் இருக்கு. இந்த காலகட்டம் இப்படி தான் இருக்கும். பெற்றோர்களுடைய பேரை ஏன் வைக்கணும்? வைக்கிறது தப்பு இல்லை, ஆனால் கண்டிப்பாக வைக்கணும்னு நம்ம சொல்லவும் முடியாது. நீங்கள் சொன்ன மாதிரி சில பெயர்கள் வந்து இப்போ முனியாண்டி முனியம்மா பேர்லாம் அவங்க திரும்பவும் அதை வைக்கணும்னு நம்ம வந்து கண்டிப்பாக சொல்ல முடியாது. அவர்கள் ஒரு தமிழ் நதி என்றோ ஒரு தென்றல் என்றோ வைத்துக்கொள்வது ஒரு தவறும் இல்லையே. ஸ்டேட் யூனிவர்சிட்டி ஆச்சி மசாலா நியானா பவர்ட் பை RRP ஹவுசிங், பூமெக்ஸ் வெட்ஸ் அண்ட் பிரீவ்ஸ், கோ பிரசன்டட் பை சன்லேண்ட், ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி. ஸ்டே டியூன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நியானா பவர்ட் பை RRP ஹவுசிங், பூமெக்ஸ் வெஸ்ட் அண்ட் பிரீவ்ஸ், கோ பிரசன்டட் பை சன்லேண்ட், ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி. ஏன் பெற்றோர்கள் பேர் வைக்கணும்?
பெற்றோர் அப்படிங்கிற அந்த பெயர்வே வந்து ஒரு இனத்தின் அடையாளம், ஒரு மொழியின் அடையாளம், ஒரு அந்த குடும்பத்தின் அடையாளமாக பார்க்குறோம். அப்படி பார்த்தா தான் அதை சேர்க்குற ஆசையே வரும். குழந்தை என்ன ப்ராடக்டா? ஆனால் ரொம்ப பேர் ப்ராடக்டாக பார்த்து தான் அதுக்கு ஒரு யூனிக் நேம் வைக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. பழைய இதில் வந்து ஒரு இனத்தின் அடையாளம், இனத்தின் அடையாளம், மொழியின் அடையாளம், என்னுடைய குடும்பத்தின் அடையாளம் அப்படிங்கிற வகையில் அந்த பழைய பேரை நம்ம பட் இவங்க எப்படி பார்க்குறாங்க நீங்கள் இப்போ? ப்ராடக்ட். ஆமாம், பேர் அதாவது தான் பெத்த குழந்தைக்கு ஒரு ப்ராடக்ட் மாதிரி நினச்சி பேர் வைக்கிறதுங்கிறது எனக்கு அபத்தமாக படுது. நம்மகிட்ட அடையாளம் இல்லையா? தமிழில் 1000 அதுக்கு மேலேயே பேர் இருக்குது. ஏங்க ஒரு 5000 ஆண்டு பழமையான மொழியில் ஒரு பேர் வைக்கிறதுக்கு பேராக இல்லை? ஒன்றுமே இல்லை. நீங்கள் வச்சிருக்கிற பேர் எல்லாமே ஏதோ உலக லெவலில் மார்க்கெட் பண்ணுற மாதிரியான பேராக வைக்கிறீங்க. எனக்கான அடையாளம் எங்கே போச்சு? இந்த மாதிரி மார்க்கெட்டுக்காக தான் பேர் வைக்கிறீங்க, பேர் தேடுறீங்கிறது தான் என்னுடைய உங்கள் மேலே வைக்கிற என்னுடைய குற்றச்சாட்டு. பேருங்கும் போது அது தனியாக அப்படி ஒரு ப்ராடக்டாக இருந்தால் இருந்துட்டு போட்டுமே, பேர் மட்டும்தானே. என் பொண்ணை ஒன்று நான் அப்படி நினைக்க போகிறது இல்லையே. அவளை நான் அஃபெக்ஷனாக பொறுப்பாக அவளை என்ன படிக்க வைக்கணுமோ எல்லாம் பண்ண தான் போகிறேன். ஒரு நேம் தானே இருக்கட்டும். அது ஒரு ப்ராடக்ட் மாதிரி இருந்தால் என்ன ப்ராப்ளம்? நாளைக்கு அதில் யார் கிண்டல் அடிக்க போகிறா? அதுக்கும் நாங்கள் ஒரு அர்த்தம் வைக்கிறோம். அதாவது ஒரு பொம்பளை குழந்தையா இருந்தால் எதிர்காலத்தில் அமெரிக்காவில் இருக்கிற ஒரு மாப்பிள்ளை வரணும் அப்படிங்கிற ஆசைக்காக வச்ச பேர் தான் இது. தப்பில்லையே ஆசைப்படுறது. ஒரு பொண்ணை பெற்று அவளை அமெரிக்காவுக்கு அனுப்பணும்னு நினைக்கிறது எல்லாமே நல்லது தானே. ஒரு பேரண்ட் அமெரிக்காவுக்கு அனுப்புறதே மார்க்கெட்டிங். நீங்க சொல்ற கருத்தை மறுக்கவே இல்லை. அவங்க சிம்பிளா சொல்றாங்க, ஆமா நான் பிராண்டுக்கு தான் பேர் வைக்கிறேன். என்ன பேர் கேக்குறாங்க? ஓகே, 1000 பிராண்ட் கொண்டு வந்துடலாம், பிரச்சனை இல்லை. நான் பிராண்டுக்கு தான் பேர் வைக்கிறேங்கிறாங்க. அப்படின்னா பரவாயில்ல, வைக்கட்டும். ஆனா மார்க்கெட் ஆகலன்னா வருத்தப்படக்கூடாது. ஒரு எக்ஸ்கியூஸ் மீ, என்ன சொன்னாங்க? ஆனா மார்க்கெட் ஆகலன்னா நாளைக்கு வருத்தப்படாதீங்கங்கறாரு. பிராண்டுக்கு ப்ராடக்ட் பிரச்சனை இல்ல சார். என் பொண்ணை எப்படி வளர்க்கணும்னு நான் பார்த்துப்பேன். அவளை எப்படி மார்க்கெட் லெவலுக்கு கொண்டு போகணும்னு. பாப்பா தூக்கிங்க. ஆக்சுவலா நீங்க சொல்றதுல ஒரு பக்கம் ரைட்டு, அதாவது என்னோட அடையாளங்கள் போகணும் அப்படின்னு சொல்றீங்க. என் இனத்தின் அடையாளம் அப்படின்னு சொல்றீங்க. ஓகே, என் பண்பாட்டின் அடையாளம்னு சொல்றீங்க. சரி, கிராமங்கள்லாம் வந்து அப்பா பேர் இப்போ எங்கள் அப்பா பேர் வந்து அமாவாசை. அமாவாசையில் பிறந்தனால அமாவாசைன்னு வச்சுருக்குறாங்க. எங்கள் ஊரில் எங்கள் தெருவில் எல்லாம் பார்த்தீங்கன்னா போனாலும் எல்லாருமே கிண்டல் பண்ணுவாங்க. இதவே என் பையனுக்கு வச்சுன்னு வைங்களேன், ஏற்றுக்குவானுங்களா? உங்களுக்கு இந்த அமாவாசைங்கிற பெயர் எவ்வளவு சங்கடமாக இருந்துச்சு? ரொம்ப மனவேதனையாக இருந்துச்சு. ரொம்ப மனவேதனையாக இருந்துச்சு. உங்கள் பிள்ளைக்கு என்ன பேர் வச்சிருக்கீங்க? எங்கள் பையனுக்கு சூரிய பிரகாஷ், ஜெய் பிரகாஷ். உங்கள் பிள்ளைக்கு அமாவாசைன்னு பேர் வைக்கணும்னு சொல்லியிருந்தா வச்சிருப்பீங்களா? வச்சிருக்க மாட்டேன் சார், கண்டிப்பாக வைக்க மாட்டேன். ஏன்னா எங்கள் அப்பா போட்ட வருத்தம் வந்து எனக்கு கண்டிப்பாக மனசில் பாதிச்சதுனால நான் அந்த பேர் வைக்க மாட்டேன். அம்மா பேர் முத்தம்மாள். ஒருவேளை பெண் குழந்தை பிறந்திருந்தா முத்தம்மாள் வைக்க தயாரில்லை? வைக்க மாட்டேன். முத்தம்மாள் தயாரில்லை. ஏன்? முத்தம்மாள் நல்லா தானே இருக்கு. இல்லை, அது ஓல்டு பேச. இப்போ அதே நம்ம காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிறணுமே, வேறு வழி இல்லை. நம்ம சென்னைக்கு வந்துட்டோம், அவங்க வந்து கிராமங்களில் இருக்கிறாங்க. அதுக்காகத்தான் இப்போ சொல்கிறேன் நான். இப்போ அப்பா பட்ட வேதனை, நம்ம சொந்தக்காரங்க பட்ட வேதனைலாம் நான் வந்து சின்ன வயசுலேருந்தே பாய்ச்சிருக்கேன். இப்போ அமாவாசைன்னு பேர் இருக்கே, அதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? அது உண்மைதான். அதாவது இப்போ நம்ம நாட்டில் இருக்கிற பொருளாதார ஏற்றத்தாழ்வு காரணமாக பெயருமே அப்படி அமைஞ்சு போச்சு. இப்போ இது பொருளாதாரமா சாதியா? சாதி அடையாளம். இன்னைக்கு சாதி பார்க்க வேண்டாம் அப்படிங்கிற. இல்ல, நான் என்ன கேக்குறேன், இப்ப அமாவாசைன்னு ஒரு பெயர் பெரும்பாலும் யாருக்கு வைக்கப்படுது நமக்கு தெரியும். ஆமா. இப்ப அவர் என்ன பண்ணணும்? இல்ல, அவர் அதே பேர் தான் வைக்கணும்னு நம்ம கட்டாயப்படுத்த முடியாது. நீங்க கட்டாயப்படுத்தல சார். நீங்க என்ன சொல்றீங்கன்னா, பெற்றோர்களுடைய பெயரை வைப்பதற்கு பின்னால என்னுடைய பண்பாட்டை நான் அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் பண்றேன், என்னுடைய இனத்தின் அடையாளத்தை டிரான்ஸ்ஃபார்ம் பண்றேன்னு சொல்றீங்க. ஆமா. இப்ப அவரு அந்த பண்பாட்டு அடிப்படையில் அப்ப அவருக்கு வச்ச பேரை அவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு வச்சு அதே டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுங்கிறீங்களா? அப்படி நான் சொல்லவே இல்லை. அப்படி சொல்லல. பொது பெயரா தேடலாம். பொது பெயர், அதாவது அதுக்குன்னு ரொம்ப மாடர்னா யாருக்குமே புரியாத ஒரு பேர். ஏன் தமிழ் நம்பின்னு வச்சா ஆகாதா? அமாவாசைக்கு பதிலா அப்படியெல்லாம் வைக்க முடியாது. தமிழ் நம்பின்னு வைக்கிறது அது ஒன்றுதே சார் வரும். நம்ம வந்து எப்பயுமே வந்து இப்போ காலத்துக்கு தகுந்த அவர் அன்னைக்கு இருந்த மாதிரியே அவர் இப்போ இருக்கிறாருங்களா? உங்களுக்கு நல்ல பேர் வைக்கணும்னு ஆசையா, ஸ்டைலாக வைக்கணும்னு ஆசையா? ஸ்டைலாக வைக்கணும்னு ஆசை. அப்போ நான் ஒதுங்க வேண்டியிருக்கு. அமாவாசைங்கிற ஒரு பெயரை அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அது இன்னொன்று குறிக்குது. அது சில பேரை நசுக்கப்பட்ட சமூகத்துக்குன்னு வச்சு அடையாளமாக காட்டினாங்க. அதை நம்ம கொண்டு வர வேணாம். அதனால நான் உங்க கூட டிபேட்டுக்கு வரலன்ட்டார். அவசியம் இல்லை. இல்லை, இங்கே ஒரு சிக்கல் இருக்குமா? உண்மையை சொல்ல போகிறேன். இவ்வளோ மாடர்னாக பேசுகிற நீங்களே உங்கள் அப்பாவின் பேர் அமாவாசைனா மைக்கில் சொல்லவே யோசிப்பீங்க. அதான் எதார்த்தம். அதையும் நம்ம மனசார ஏற்றுக்க தான் வேணும். ரெண்டாவது, இங்கே இருக்கக்கூடிய பெயர்கள் எதன் பின்னணியில் முன்னால் பெயர்கள் வைக்கப்பட்டதுன்னு ஒரு கேள்வி இருக்குது. அப்படிங்கிறப்ப அப்படியே பெற்றோர் பேரை வைக்கணும்னு சொல்கிறது இங்கே முழுசாக ஏற்றுக்கிறதுல ஏன் பெற்றோர் பேரை வைக்கணும்? என்னுடைய குடும்பத்திலேயே என் தம்பி வந்து என் அப்பா பேரை தான் பிள்ளைக்கு வச்சிருக்கான். செல்வராஜன்
அது செல்வேஷ் வச்சுட்டான். செல்வராஜன் பேரை செல்வராஜனே வைக்க வேண்டியதுனே. ஆக்சுவலா செல்வராஜன் அவனுடைய ரியல் நேம் வந்து செல்வராஜன் தான். அப்படி வைக்க வேண்டியதுனே. ஸ்கூல்ல பேர் போடுறதுக்காக செல்வேஷ்னு வச்சு. எனக்கு புரியல, ஏன் பள்ளிக்கூடத்துக்காக அப்பாலாம் தூக்கி வீசிடுறீங்க? பெயர்ல என்ன இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இருந்து ஆரம்பிச்சு பெரியவர்களுடைய அல்லது பெற்றோர்களுடைய பெயரை வைக்கணுமா, அப்புறம் பேரில் வந்து அழகு, மாடர்னிட்டி அல்லது கேட்குறதுக்கு ஸ்டைலாக இருந்தால் போதுமா, இல்லை அதில் ஒரு அர்த்தம் இருக்கணுமா, இப்படின்னு பல டைமென்ஷன்ஸில் பேசிகிட்டு இருக்கோம். ஏன் பெற்றோர்களுடைய பெயரை வைக்கக்கூடிய மரபு இங்கே மாறி இருக்குது அப்படின்னு சில விஷயங்கள் பேசியிருக்கோம். 4 சிறப்பு விருந்தினர்கள் நம்மோடு சேர்ந்து பேசுறதுக்காக வந்திருக்காங்க. 4 பேருமே உங்கள் எல்லாருக்கும் ஏற்கனவே தெரிஞ்சவங்க தான். லெட்ஸ் வெல்கம். ஓகே, இந்த 4 பேர்ட்ட நம்ம போகிறதுக்கு முன்னால், பேசுறதுக்கு முன்னால் நம்ம விட்ட இடத்துலேருந்து தொடங்க வேண்டியிருக்கு. முதல்ல பேசி முடிச்சதுக்கு அடுத்து ஒன்று இருக்குது. நான் மரபான ஒரு பேர் வைக்கணும்னு நினச்சேன். அது கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், ரைட்டா? இல்லை, நான் மாடர்ன் பேர் வைக்கணும்னு நினச்சேன். இதை ஒட்டி கணவன் மனைவிக்குள்ளே வந்த சங்கடங்கள் என்ன, அவ்வளோ மட்டும்தான். என்னோட பொண்ணு பேர் வந்து தாத்ரி. ஆக்சுவலி நான் வந்து திருவெண்பா வைக்கணுன்றது தான் என்னோட பேர். திருவெண்பா. திருவெண்பா அது தமிழ் பேர் இல்லைங்களா? நான் ஆக்சுவலி மாடர்ன் பேர் ஸ்டைலிஷாக இருக்கணும், ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கணும் யோசித்தேன். திருவெண்பாவும் சின்ன பேர் தானே, நல்லா தானே இருக்குது, அழகாக இருக்குது திருவெண்பா. நீங்கள் சொன்ன மாதிரி கொஞ்சம் எக்ஸ்க்ளூசிவாகவும் இருக்குது. பிடிக்கல, அவ்வளோதான். அதான் ஏன் பிடிக்கலன்னு எப்படி சொல்கிறது? திருவெண்பா அப்படின்னு அவங்க சொன்ன உடனே உங்கள் மனசில் ஓடினது என்ன சார்? அது ஸ்டைலிஷாகவே இருக்காதே சார். உங்கள் மைண்டில் என்னென்னலாம் ஓடிச்சுன்னு கேட்டேன். இல்லை, இது ஸ்டைலிஷாக இல்லைங்கிறாங்க. திருவெண்பான்றது எல்லாருக்குமே தெரியும், அது எவ்வளோ அழகான பேர், அதை ஃபீல் பண்ணணும் ஃபஸ்ட்டு பையன் பேருக்கு இளஞ்செடியும் வச்சேன். இளஞ்செடின்றது ரொம்ப நல்லா இருக்கும். இன்னைக்கு கூட ஒரு பேங்க்ல போய் கேட்டாச்சும் அங்கே ஒரு பேங்க் மேனேஜர் சொல்கிறாரு, என்ன சார் நீங்கள் இப்படி வச்சிருக்கீங்களே, உங்கள் பையனுக்கு ஃபீல் ஆகலையானாரு. எனக்கு அது மாதிரிலாம் ஒன்றும் இல்லை சார், நீங்கள் இப்படி வச்சுட்டீங்க, ஆனால் அவங்க ஜென்ரேஷன் டைமில் கஷ்டமாக இருக்கும்னாரு. அது எனக்கு அது மாதிரி ஒன்றும் தெரியல சார், நல்ல பேர் தானே சார் வச்சிருக்கோன்னு. நல்ல பேர் தானே, அதை பற்றி எதுவும் சொல்ல. பட் நீங்கள் வச்சுட்டீங்க, அவங்களுக்கு என்ன ஃபீல் பண்ணுவாங்கன்னு தெரியலன்றாரு. அது பையனை இது வரைக்கும் எதுவும் சொல்லலை. வீட்டில் கூப்பிடுறது மட்டும் அருண் கூப்பிடுவோம். ரெக்கார்ட் வைஸ் வந்து இளஞ்செடியன். கோபி இந்த யார் இது? ஹஸ்பண்ட் வரல, பட் நான் ரொம்ப விருப்பப்பட்டு வைக்கணும்னு ஆசைப்பட்ட பேர் வந்து பரமன் இளம்பிறைன்னு வைக்கணும்னு இளம்பிறை வைக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஏன்னா ஃபியூச்சர்ல அவங்க பேர் எப்படியும் ஷார்டன் பண்ணுவாங்க, கூப்பிடும்போது சின்னது பண்ணா கூட பரம் அப்படின்னு கூப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக பரமன் இளம்பிறை அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். சிவனோட ஞாபகார்த்தமா வேணும்னு சொல்லிட்டு. பட் மாமியார் வந்து நட்சத்திரம் அடிப்படையில் அவங்க இன்னும் ஸ்டைலா வைங்க, இது என்ன பரமன் பரமா அப்படின்னு ஊர் பக்க பேர் மாதிரி இருக்கு, இது வேண்டாம், இன்னும் ஸ்டைலா வைங்க. நாங்க பரதன் அப்படின்னு ஃபைனலைஸ் பண்ணி பேர் வச்சாச்சு. பட் பரமன் இளம்பிறை வைக்கலைங்கிறது இன்னைக்கும் யார்கிட்ட அவனை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது இவனுக்கு நான் பரமன் இளம்பிறைன்னு வைக்கணும்னு ஆசைப்பட்டேன், ஆனால் பரதன் தான் வச்சிருக்கோன்னு சொல்லி தான் இன்ட்ரடியூஸ் பண்றோம் ஒவ்வொருக்கிட்டையும். பட் பரமன் இளம்பிறையா இருந்திருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருந்திருப்பேன். இப்போ ஒரு பேரை வந்து கூப்பிடும்போது அவங்களுக்கு கிடைக்கிற அட்ராக்ஷன் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அதனால இப்போ ஒரு நம்ம வைக்கிற பேர் வந்து அட்ராக்ஷனாக இருக்கணும். இப்போ அவங்க சொன்னாங்க பரமன் இளஞ்செழியன். இப்போ பரமன் இளஞ்செழியன் அப்படின்னு கூப்பிடுறது எப்படி இருக்கு? சந்தோஷ் அப்படின்னா எப்படி இருக்கு? சந்தோஷம் கூப்பிட்டா உடனே திரும்பலாம். பரமன் இளஞ்செழியன் ஒரு சந்தோஷம் சந்தோஷம் கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. எனக்கு பரமன் இளம்பிறை அவ்வளவு பெரிய சந்தோஷம். பரமன் இளம்பிறை அப்படிங்கிற வார்த்தையில இருக்கக்கூடிய சந்தோஷம் எனக்கு சந்தோஷத்துல வரல. இல்ல ஒரு பர்சனல் ஒபினியன். ஓகே மேடம், நீங்க ஒரு பப்ளிக்ல போயிட்டு சந்தோஷ் அப்படின்னு கூப்பிட்டீங்கன்னா கூப்பிடலாம். பரமன் இளம்பிறையன் நீங்க சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே அவர் டர்ன் ஆகி போயிடுவாரு. 4 பேர்ல இருந்து 40 பேர் வரைக்கும் திரும்பி பார்ப்பாங்க. அவர் எப்படி நீங்க ரீச் பண்ண முடியும்? என் பையன் மட்டும் தான் திரும்பி பார்த்திருப்பான். அவன் யூனிக்கா அங்க நின்றிருந்திருப்பான். பரமன் இளம்பிறைன்னு யாருக்குமே பேர் கிடையாது. சந்தோஷ்க்கு ஊரே பேர் வைக்குது. உங்க பேரை விட என்னோட பேர் மாடர்னா தான் சார் இருந்திருக்கும். நீங்க ஏன் ஸ்டார்ட் பண்றீங்க? அப்போ நீங்க வந்து ட்ரெடிஷனல் பேர் வைக்கவே கூடாது. ஸ்டார்ட் பண்ணனும்னு நினைச்சாலே நீங்க ட்ரெடிஷனலா பேர் வைக்க கூடாது. இல்ல பரதனோ பரமனோ இது வந்து நீங்க ஷார்டன் பண்ணணும்னு ஃபியூச்சர்ல நீங்க என்ன பேர் வேணாலும் வைக்கலாம். ஆனா உங்க பசங்களோட ஃப்ரெண்ட்ஸோ அவங்க காலகட்டத்துல கண்டிப்பா பேர்கள் சுருக்கப்படும். ஒவ்வொரு தடவை கூப்பிடும் போது பரமனோ பரமோ பரமா வாட் எவர் இட் இஸ் ஒரு சிவன் என்னோட இருந்துட்டு இருக்க ஒரு ஃபீல் கிடைச்சிருந்திருக்கும் எனக்கு. அவங்களோட கூட பக்கத்துல ஏன் மாடர்ன் பேர் வைக்கணும்? இதே மாடர்னா நம்ம வைக்கும்போது எங்க போனாலும் இன்டர்நேஷனல் லெவல் ஏதோ ஒன்று எங்க போனாலும் ஈஸியா ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். கண்டிப்பா ஒரு ஃபாரினர் பரமன் அப்படின்னு சொல்றதை விட மாடர்னா எனக்கு புரியவே இல்லை. மறுபடி எல்லாரும் ஏங்க ஹூண்டாய் நீங்க எப்படி கண்டுபிடிச்சு சொல்றீங்க? அது வோக்ஸ்வேகன் சொல்லக்கூடாது, ஃபோக்ஸ்வேகன் அப்படிலாம் எவனோ ஒருத்தர் சொல்லி கேட்டுக்கிறோம்ல. இல்லை, பொதுவாகவே நம்ம மனிதர்கள் வந்து சுய விளம்பரதாரியால தான் இருக்கும். அது தேவையும் படும். எப்பவுமே நம்ம எந்த இடத்துல போனாலும் நம்மை முன்னிறுத்த தான் பார்ப்போம். அதே நேரத்தில் அந்த சுய விளம்பர தேடலில் நம்மை சார்ந்த விஷயங்களையும் கொஞ்சம் முன்னிறுத்தினால் அது நம்ம சமூகத்துக்கு ஒரு 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 உறுதியாகவும் அது நல்லதாகவும் இருக்கும். எப்படி சுய விளம்பர தேடல் தான் எங்கே போனாலும் நம்ம வந்து அதை நம்ம யூனிக்னஸ் தான் நிலைநிறுத்த போகிறோம். இப்போது ஒரு தமிழ் பெயரை வச்சு அவன் நாளைக்கு பெரிய ஆளாக ஆகும்போது இவன் யார் அப்படின்னு உலகமே பார்க்கும்போது இவன் பேரில் எதோ இருக்குது, இந்த பேர் யார், இவன் தமிழன்னா யார், அப்படி அது ஒரு வரலாற்று முன்னோக்கி
போகும் இல்லையா? பராக் ஒபாமாவை பற்றி நமக்கு தெரியாது, ஆனால் பராக் ஒபாமான்னு பேர் வைக்கும்போது அந்த ஒபாமாங்கிற பேர் நம்ம காதில் விழுதில்ல. நம்ம எப்படியாவது கஷ்டப்பட்டு எவன் பேரையும் நம்ம உச்சரிச்சிருந்தோம். டியான்ஷியா, சைனீஸ் எத்தனை பேர்னாலும் சரி, அதை நாம கஷ்டப்பட்டு உச்சரிச்சிருந்தோம். அவங்க உச்சரிக்கிற மாதிரியான பேர்களை நாம ஏன் வைக்கணும்? பிடிக்கல நமக்கு சார், என்ன எங்களுக்கு தாழ்வு பிடிக்கல. மனப்பான்மை இல்ல இதுல? எங்களோட பசங்களுக்கு எங்க ட்ரெடிஷனலா வைக்க பிடிக்கல சார், அவ்வளவுதான். Stay tuned with us. இது ஆச்சி மசாலா நியானா powered by RRP Housing, Pumex Western Briefs, co-presented by Sunland. ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to ஆச்சி மசாலா நியானா powered by RRP Housing, Pumex Western Briefs, co-presented by Sunland. ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி. ஏன் மாடர்னாக அல்லது ஸ்டைலா பேர் வைக்கணும்? எனக்கு வந்து குழந்தை பிறந்திருக்கும் போது பேர் வந்து சாமி பேர் தான் வைக்கணும் எனக்கெல்லாம் எண்ணம் இல்லை, அப்பா பேர் தாத்தா பேர் வைக்கணும் தான். ஆனால் என் ஒய்ஃபுக்கு தான் அந்த மாதிரி பேர் வேண்டாம். அவரே சொடல வைக்கணும்னு சொன்னார் சார், எசக்கி முத்து வைக்கணும்னாரு. ஆனால் எங்கள் குலசாமி பேர் வித்தியாசமாக தான் சார் இருக்கும், சொடல. பலவேசக்காரன் இருக்கும், அது லைக் பண்ண மாட்டாங்க. அதை நம்ம வேற மாதிரி கூட வைக்கலாம். அப்போலாம் பலவேசம்னு ஒரு பேர் ஆமா சார், இருக்கு சார், அது இருக்கு. ஆனால் அவங்க இந்த மாதிரி பேரை சொல்லிட்டு தான் யஷ்வந்துங்கிற பேர். எங்கள் ஊரில் போய் பையன் பேர் என்ன அப்படின்னு கேட்டால் யஷ்வந்துமே. இங்கே சிட்டியில் நிறைய பேருக்கு தெரியுது, ஆனால் எங்கள் திருநெல்வேலி மாவட்டம் அந்த கிராமத்தில் என் பையன் பேரை அப்படியே கூப்பிட மாட்டாங்க, முத்து மகனே அப்படின்னு தான் 2 பையங்களுமே கூப்பிடுறாங்க. அதுக்கு இல்லை, இன்னும் மெயின் ரீசன் ஒருத்தருக்கு முன்னாடி அவ கேலி பொருளா ஆயிடக்கூடாது. அவன் நேம் வந்து யாரும் கிண்டல் பள்ளிக்கூடத்துல பழைய பேர் வச்சா கிண்டல் பண்றாங்கங்கிறாங்க. இல்லை, கிண்டல் பண்ணுறது ஒரு ஒரு வகை தான். அது கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கும் அந்த கிண்டல். அந்த பேரை நம்ம நேசிக்க ஆரம்பித்தோம்னா கிண்டல் பெருசெல்லாம் பெருசாக நினைக்க மாட்டோம். அந்த பேர் பற்றின ஒரு அச்சுறுத்தல் வந்து பையங்க மத்தியில் ஏற்படுத்தப்படுது, உண்மைதான். இப்போ மாடர்ன் பேர் வச்சா கிண்டல் பண்ணாமல் இருப்பாங்களா? பீட்டர்ன்ற பேரை கலாய்க்கிறாங்க, ஜேம்ஸ்ன்ற எல்லா பேரையும் கிண்டல் பண்ணுறவங்க கிண்டல் பண்ணிகிட்டே தான் இருப்பான். நம்மளுக்கு நம்ம உணர்வு இருந்ததுன்னா அந்த உணர்வு பேர் வச்சு தான் ஆகணும். அப்போ ஒரு சின்ன வயசுல அறிந்து மரியாத வயசுல பசங்க நிறைய விஷயத்துக்கு கிண்டல் பண்றப்ப பேரை வச்சு கிண்டல் பண்ணுவாங்க, ரைட்டா? என் பேரை வந்து இந்த கோபி அப்படிங்கறத வேற மாதிரி சொல்லி சின்ன வயசுல கிண்டல் பண்ணான் என் ஃப்ரெண்டு. இப்பவும் அப்படி பண்ணிட்டு இருக்கான். குழந்தைங்களுக்கு வந்துட்டு அது என்ன பேர் வச்சாலும் கிண்டல் பண்ணிட்டு தான் இருக்கும். நம்ம தான் வந்துட்டு அந்த பேருடைய அர்த்தம், அந்த இலக்கணம், அந்த உணர்வை நம்ம சின்ன வயசுலேருந்து கொடுக்க அவங்க வந்துட்டு ஃபியூச்சரில் வந்துட்டு அவங்களுக்கு அது அவங்களுக்கு ப்ரைடாக இருக்கும். ரியாலிட்டியில் ஒரு பெண் அந்த பிரச்சனையை சந்திக்கிறாங்க. அம்மா என்னை வந்து கிண்டல் பண்ணுறாங்கன்னு அந்த பொண்ணு வந்து தினந்தோறும் அம்மா கட்டி பிடிச்சிரு அழுதா. அம்மாவுக்கு அது சிக்கல் தான். கல்யாணம்னு வரும்போது முதல்ல பொண்ணு பேர் என்ன அப்படின்னு தான் சார் கேட்குறாங்க. சரி, பொண்ணு பேர் நல்லா இருந்தால் தான் ஓகேவே சொல்கிறாங்க சார். அப்புறம் தான் சார் ஃபோட்டோ. என்ன கேட்குறேன், ஐடியில் ஒரு 35,000 40,000 சம்பளத்தில் இருக்குது, பிஇ படிச்சிருக்கு, பொண்ணு பேர் கொஞ்சம் சுமாராக இருக்குது, வேணான்றவாங்களா? வேணான்னு மாட்டாங்க, வேற பேர் வச்சுப்பாங்க. சார் இன்னைக்கு ட்ரெண்ட் அந்த மாதிரி இருக்குது சார், அதனால அந்த மாதிரி பேர் வைக்கிறோம் சார் நாங்கள். ஓகே, இப்போ இருக்க ட்ரெண்டுங்கிறீங்களா? இப்போ என்னதான் ட்ரெண்டு? அதான் சார், ஒருத்தர் வச்ச பேர் நான் வந்து வைக்கக்கூடாது. இப்போ சான்ஸ்கிரிட் வேர்ட்ஸ் எல்லாம் இப்போதான் ட்ரெண்டாக இருக்கு. சான்ஸ்கிரிட் வேர்ட்ஸை யூஸ் பண்ணணும், அது ட்ரெண்டு. வேற சார் தமிழ் பெயரையே ஷார்ட்டாக சுருக்கி அவங்க ஸ்டைலாக வச்சுக்கிறது அது ஒரு ட்ரெண்டாக வச்சுக்கிறாங்க. வேற ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட் லாங்குவேஜில் இப்போ ஜெர்மன், சைனீஸ் அந்த மாதிரி வேற ஏதாவது லாங்குவேஜில் அதுக்கான ஒரு ரிலேட்டிவ், அதாவது மென்மையான அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு ரஷ்யன் நேம், லாட்டின் வேர்டு எடுத்து ஒரு அர்த்தம் உள்ளதை வச்சு வச்சுக்கிறது. அது இப்போ ட்ரெண்ட். ஓகே, அரபிக் நேம்லாம் வைக்கிறாங்க இப்போ, ரைட். ஓகே, வேற ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நேம்ல இருந்து எடுத்து வைக்கிறது. உங்க பிள்ளைக்கு என்ன பேர் வச்சிருக்கீங்க? தியாஸ். தியாஸ் பையன் பேரா? ஆமாங்க. தியாஸ். ஏன் தியாஸ்? என்னோட பேரு அவரோட பேரு சேர்த்து எடுத்து. ஓ, அப்படி ஒன்று வைப்பாங்க. இப்போ உங்க பேர் என்ன? திவ்யா. அவர் பேரு ரமேஷ். கணவன் மனைவி பேரை சேர்த்து வைக்கிறது அப்படிங்கிற ஒரு ட்ரெண்ட் இங்க இருக்கு. ஆல்பபெட்ல முன்னாடி வர்ற மாதிரி செலக்ட் பண்ணி பேர் வைக்கிறதும் ஒரு ட்ரெண்டா இருக்கு சார். இப்போ நேம் வைக்கிறதுல பின்னாடி அப்பா பேர் வரும்போது முன்னாடி அந்த பேரும் அப்பா பேரும் சொல்லும்போது அந்த சவுண்ட் வந்து கரெக்டாக வரணும் அப்படின்னு வைக்கிறதும் சேர்த்து பார்ப்பாங்க. இனிஷியலா வைக்காம ஃபுல்லா பேராவே அப்படி வச்சிடுறது. ஏன் அர்த்தபூர்வமான பெயர் வைக்க வேண்டும்? பரம்பரை பேர் வரணும் சார். நம்மளுடைய ட்ரெடிஷனல் வந்து அந்த ட்ரெடிஷனல் பேரில் வந்துருக்கணும் சார். ஒரு ட்ரெடிஷன்றது வந்து அதை பேஸ் பண்ணி தான் சார் ஒரு குழந்தையோட ட்ரெடிஷனு. ஏன் ட்ரெடிஷன் வரணும்? பாரம்பரியம் சொல்றீங்க, ஏன் பாரம்பரியம் தொடரணும்? ஏன் பாரம்பரிய பேர் தான் இருக்கணும்? அப்பதான் சார் ரெகக்னிஷன் இருக்கும் நம்ம குழந்தைக்கு. அந்த ரெகக்னிஷன் அப்பதான் கிடைக்குங்கிறீங்க. அந்த ரெகக்னிஷன் யாருக்கிட்ட எங்க கிடைக்கும்? பாரம்பரியமாக ஒரு தொடர்ச்சியா அந்த பேரை வச்சா. ஏன்னா எல்லாருமே அதை பிடிச்சிக்கிட்டே தொங்குறீங்க, ஏன்னா அதை இழுத்து பேச முடியாதுன்ட்டு. பாரம்பரியம், பண்பாடு எல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா நான் என்ன கேட்கணும், அப்பதான் ரெகக்னிஷன். என்ன ரெகக்னிஷன்? யார்கிட்ட அந்த ரெகக்னிஷன் கிடைக்கும்? வேர்ல்டுல, அரௌண்ட் த வேர்ல்டு. மறுபடியும் நீங்களும் வேலைக்கு போறதை பத்தி தானே பேசுறீங்க, அரௌண்ட் த வேர்ல்டுன்னு. இல்லை, வெளியில் வந்த உடனே சார், ஸ்கூல் லைஃப் முடிச்சு வெளியில் வந்தோன்னு ஒரு ரெகக்னிஷன் இருக்கணும் சார். என்ன ரெகக்னிஷன்? எனக்கு அதுதான் புரியல சார். வாட் இஸ் த ரெகக்னிஷன் யூ ஆர் டாக்கிங் அபௌட்? நீங்க ஓபனா வந்து கேம் ஃப்ரம் தட் பர்టిక్యులர் ட்ரெடிஷன் ஒரு ரெகக்னிஷன் கிடைக்கும்ல உங்களுக்கு. நான் நேரா கேக்கவா? நீங்க என்ன பர்టిక్యులர் காஸ்ட் சொல்றீங்களா? இல்ல. அப்புறம் வேற என்ன?
வேற என்ன ரெகக்னிஷன் கேக்குறீங்க? இவங்க மூதாது இவங்க எங்க தாத்தா பேரை சொல்லி இவங்க வளர்த்த பையன் இப்படி இருக்கான்றது ரெகக்னிஷன் வரும்ல. அது உங்க பக்கத்து வீட்டுக்கு தான் தெரியுமே சார். நீங்க சென்னைக்கோ வேற எங்கேயோ புலம்பெயர்ந்து வந்துட போறீங்க, இல்ல வேலை நிமித்தம் எங்கேயோ போக போறீங்க. உங்க ஏரியால நீங்க யார் பேருன்னு தெரியும். அண்ட் யூ எக்ஸ்பெக்ட் அ குளோபல் ரெகக்னிஷன். எப்படி பாரம்பரிய பெயர் வைக்கிறது மூலமா குளோபல் ரெகக்னிஷன்? மறுபடியும் நீங்கள் வியாபாரத்துக்குள்ள தானே போறீங்க. ஆக இதுக்கு உண்மையான ஒரு காரணம் இருக்கனால அது என்ன? அதான் கேள்வி. இப்போ பாரம்பரியமா நீங்க பேர் வைங்க வேண்டாங்களே. இப்போ என் பொண்ணுக்கு ஒரு பேர் வைக்கிறேன்னா அந்த அந்த பேர் என்ன அர்த்தம் கொடுக்குதோ அது மாதிரியே என் பொண்ணு வந்து இருக்கணும் அப்படின்றது. என் பொண்ணு பேர் வந்து சௌபர்ணிகா. என் பொண்ணு வந்து அது பேர் வச்சிருக்கிறது வந்து ஒரு புனித நதியோட பேர் அப்படின்றதுனால தான் வச்சுருக்கேன். நான் நினச்சி வச்சது வந்து என் பொண்ணு புனிதமாக எப்படியும் அந்த நதி வந்து ஓடிட்டு இருக்கிற மாதிரி அவளும் ஓடி அவ்வளோ புகழ் பெறணும் அப்படின்றதுக்காக தான் வைக்கிறேன். இதே மாதிரி நிறைய தமிழ் பெயர்கள் இருக்குது. இந்த பெயர் வைப்பதற்கு பின்னால் இப்படி ஒரு கற்பனை இருக்கிறது. ஆமா, இப்படி ஒரு கற்பனை கண்டிப்பா இருக்கு. ஒரு லாஜிக் இருக்கு எனக்கு. இவளுக்கு செலக்ட் பண்ணும்போது இதெல்லாம் எடுத்தோம். யாழினி, குந்தவி, அப்புறம் வந்து இப்போ யாழினி ஓகே நல்ல பேர், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனா இந்த தமிழ் பெயர்கள்னு பேசுறப்ப கூட நீங்க நம்ம பாட்டிகள் பேரெல்லாம் யோசிக்கிறதே இல்லையே. ஏன் நாச்சியார் யோசிக்கிறது இல்ல, கோமதி யோசிக்கிறது இல்ல, இப்ப எங்க வீட்ல எப்படி வைப்பாங்கன்னா அன்னபாக்கியம் யோசிக்கிறது இல்ல. இப்போ நான் வந்து தமிழ் பேர் மட்டும் வைக்கணும்னு நினைக்கல, மாடர்னாவும் இருக்கணும். அதுவும் ஒரு ஆஸ்பெக்ட் தான். ஆக்சுவலா இல்ல மாடர்னா சொல்றது தமிழ் பேர். இவங்க தான் கரெக்ட்டா வர்றாங்க. உண்மையாகவே இந்த குழப்பம் தான் தமிழ்நாட்டின் உண்மையான குழப்பம். தமிழ் பேர் ஏன்னா எல்லாரும் தமிழ் பேர் வைக்கணும்னு இப்ப நினைக்கிறாங்க. நான் மறுக்கல. ஓகே, ஆனா அது மாடர்னாவும் இருக்கணும், ரொம்ப நவீனமாவும் இருக்கணும் அப்படிங்கறப்ப அந்த பேர் கிடைக்கல. அந்த இனிமை வந்து வாயில வரணும். அதனால நாங்க அதையும் யோசிக்கிறோம். அதையும் எல்லாருக்குமான சிக்கல் தமிழ்ல பேர் வைக்கணும். ஆனா மாடர்னா இருக்கணும். ஆனா நம்மகிட்ட கொஞ்சம் பழைய பேர் மட்டும்தான் இருக்கு, அல்லது பழசா நமக்கு தெரியுது. ஆனா உண்மையிலேயே இவங்க தான் கரெக்டான சிக்கலுக்குள்ள கரெக்டா முன் வச்சாங்க. தமிழ்ல பேர் வைக்க ரெடி, எனக்கு விருப்பமாகவும் இருக்கு. எப்பவுமே ஒரு வளர்ந்த சமூகம் தான் வளர்ந்த பிறகு தன்னுடைய அடையாளத்தை நோக்கி தான் பயணிக்கும். அப்ப அடையாளத்தை நோக்கி போறப்ப தமிழ் பேர் வைக்கணும். ஆனா தமிழ் பேர் வைக்கணும், ஆனா அது மாடர்னா இருக்கணும். இது இடம் தான் நம்ம மாட்டி இருக்கிற இடம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்லை, பெயர் என்பது ஒரு சாதாரண ஒரு எழுத்து, ஒரு சொல் அல்ல. அதற்கு ஒரு வரலாறு, அந்த அந்த சொல்லுக்குள்ளே ஒரு வரலாறு இருக்கணும். அது குறைந்தபட்சம் அந்த அப்பாவுக்கும் அந்த அம்மாவுக்கும் அந்த குழந்தைக்குமாவது புரிந்திருக்கணும். அது இல்லாமல் வெறுமனே ஒரு சொல்லாக ஒரு பெயரை வைத்து கொண்டு இருப்பதுங்கிறது கொஞ்சம் அவ்வளோ சரியாக இருக்காதுன்னு எனக்கு தோணுது. ஒரு சொல்லுக்கும் ஒரு உச்சரிப்புக்குமே கூட ஒரு அர்த்தம் இருப்பதாகத்தான் எனக்கு தோணுது. அதனாலேயே நம்ம வந்து கொஞ்சம் தேடி பார்த்து ஒரு நல்ல தமிழ் பெயராகவோ அல்லது ஒரு நல்ல பெயராகவோ வைத்துக்கொள்ளலாம். அதில் ஒன்றும் தப்பு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். மாடர்னாக இருக்கட்டும், நம்ம எல்லாருமே அப்படி தான் யோசிச்சுட்டு இருக்கோம். நவீனத்துவமாக தான் பெயரை வைக்கணும்னு யோசிக்கிறோம். அதுலேயும் ஒரு நல்ல அர்த்தங்கள் நிறைந்ததாகவும் நல்ல உச்சரிப்பு நிறைந்ததாகவும் ஒரு பெயரை வச்சுட்டு போவோம். நான் மொழி சார்ந்து யோசிக்கிறேன். என்னோட மொழி தமிழ். ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் வந்து லகரத்துக்கு தமிழுக்கான நாற்காலிக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் அடுத்த வருஷம் 2 வருஷத்துக்குள்ள கொண்டு வரணுங்கிறதுக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க. என் மகன் தமிழனா அல்லது தமிழ் பெயரோட அங்கே போகும்போது அதுக்கான காரணங்கள் கேட்கப்படும். அந்த காரணங்கள் என்னோட தமிழ்நாட்டையோ அல்லது என்னோட இந்திய கலாச்சாரத்தையோ கனெக்ட் பண்ணும். இன்னைக்கு முடியாது. 4 வயசு பையனுக்கு வந்து ஐ கேனாட் எக்ஸ்பெக்ட். பட் அவன் ஒரு 20 வயசு ஆகும்போது 25 வயசு ஆகும்போது அவன் பழகிற கம்யூனிட்டியில் என்ன பேர் இது அப்படின்னு கேட்கும்போது ஹி ஹேஸ் சம்திங் டு சே. அந்த இன்னொரு 20 வருஷத்துல அந்த லகரமோ அல்லது ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் படிக்கக்கூடிய தமிழ் மொழி படிக்கக்கூடியவங்க நிறைய இருப்பாங்க. அப்போ இந்த பேரும் இந்த கலாச்சாரமும் என்னோட சேர்ந்து என் மகனோட சேர்ந்து பயணிக்கும் அப்படிங்கிறதா என்னோட காரணமா இருக்கே ஒழிய ஐ எம் நாட் லுக்கிங் அட் எனிதிங் ஸ்டைலிஷ். தொல்காப்பியத்திலையும் திருக்குறள்லையும் வர்ற ஒரு பேர் நிறைமொழி அப்படிங்கிறது முதல் பொண்ணுக்கு பேர் வச்சு, 2வது பொண்ணுக்கு சுடர்மதின்னு பேர் வச்சேன். அந்த பேரை கேட்டவுடனே உங்கள் அப்பா தமிழ் வாத்தியாரான்னு கேட்பாங்க. இல்லை, நான் என்ன கேட்குறேன், இப்போ நீங்கள் ஒரு அறிவியல் ஆசிரியராக இருக்கீங்க. அறிவியல் ஆசிரியர் அவங்க யோசிக்கிறதே இல்லை, அது வேறு விஷயம். ஆனால் தமிழ் ஆசிரியர்கள் மட்டும்தாங்க இப்படி யோசிப்பான். ஏன்னா அவன் வளர்ந்த விதம் அப்படி. உங்களுடைய காலத்தில் மன்னருடைய பேர் வச்சிங்க, புலவருடைய பேர் வச்சிங்க. ஆமாம். இன்னைக்கு வந்திருக்க தமிழ் ஆசிரியர் தன்னுடைய குழந்தைக்கு என்ன பேர் வச்சிருக்காரு? அவங்க இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி பேர் வைக்கிறாங்க. பழப்பு, அதாவது மொழியை பழப்பா நினைக்க வந்த உடனே இல்லை தமிழாசிரியர் அறிவியல் இது தமிழ் வெர்சஸ் இது கிடையாது. நான் கேட்குறது ரொம்ப சிம்பிள் தான். ஒரு தாயும் தந்தையும் தன் குழந்தைக்கு அர்த்தமுள்ள பெயரை வைக்க வேண்டும் அப்படின்னு ஏன் நினைக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? அவ்வளவுதான். மொழியால தான் நம்ம அடையாளப்படுத்தப்படுறோம். மொழியை வச்சு தானே எந்த சாதிக்கு என்ன பேர் நம்ம போட்டோம். நான் என்ன கேட்கிறேன், எல்லாரும் இதை பொதுவா தப்பிச்சுக்கிறோம் ஒரு பெரிய குளோபுக்குள்ள. என்னுடைய அடையாளம், வாட் இஸ் யுவர் அடையாளம்? அடையாளம் மொழி. சரி சார், இந்த கணபதி, முருகன், நடராஜன், சவுந்தரபாண்டியன் அப்படி வைக்கிறதெல்லாம் வந்து இன்னும் 40 வருஷம் ஆனாலும் அந்த பேர் வச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க சார். இந்த மாதிரி மாடர்னாக வைக்கிறதெல்லாம் வந்து சீக்கிரம் அழிஞ்சு போயிருங்க சார். ஒவ்வொரு வர மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் இப்படி வைக்கிற பேர் இது நிலைச்சா நிற்கும்.
40 வருஷமானாலும் நடராஜன் பேர் வைக்கிறவங்க வைப்பாங்க, கணபதியின் பேர் வைக்கிறவங்க வைப்பாங்க, முருகன் பேர் வைக்கிறவங்க வைப்பாங்க. அந்த மாதிரி இது டக்குன்னு மாறிடும். ரமேஷ், சுரேஷ், தினேஷ் இந்த மாதிரி பேருங்கள்லாம் வந்து இப்போ பழைய பேராயிருச்சு. சரோஜா ரொம்ப மாடர்ன் பேர் ஒரு காலத்தில். 20 வருஷத்துக்கு முன்னால் மாடர்னு வச்ச பேர் எதை இப்போ நீங்கள் வைக்காதது மாதிரியே இப்போ நீங்கள் மாடர்னு சொல்கிற பேர் இன்னும் 20 வருஷம் கழிச்சு ரொம்ப பழசாக போயிடும். ஆனால் ஒருவேளை நடராஜன் நிற்க வாய்ப்பு இருக்குது, முருகன் நிற்க வாய்ப்பு இருக்குது, கந்தன் நிற்க வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. ஓகே, திருச்சிற்றம்பலம் ஸ்டைலிஷாக இருக்க வாய்ப்பு, திரும்ப வைக்கலாம். சண்முகங்கிற பேரை இன்னைக்கு எவனாவது வச்சுக்கிட்டே இருக்கான். ஆக அர்த்தத்தோடு கூடிய பெயர்கள் காலத்தை கடந்து நிற்க வாய்ப்பு இருக்குது. இது இதுவும் அனுமானம் தான், இது முழுக்க முழுக்கலாம் கிடையாது. நம்ம முதல்ல சொன்ன மாதிரி தான். இமயம் சார், தமிழ் சமூகமும் பெயர்களும். இப்போ முதல்ல நீங்கள் தொடக்கத்தில் நம்முடைய தமிழ் மரபில் இப்போ இயற்கையுடைய பெயர்களை வைக்கிறது, பூவுடைய பெயர்களை வைக்கிறது ஒரு மரபாக இருந்திருக்கு. இப்போ உதாரணமாக வந்து மலர், மலர்கொடி, அல்லி, பூவரும்பு, பூங்காவனம், பூங்கோதை, தாமரை, செந்தாமரை, பூவாயி, இது ஒரு காலம். குலதெய்வங்களுடைய பெயர்களை வைக்கிறது வந்து ஒரு மரபாக நம்மகிட்ட இருந்திருக்கு. வீரன், முனியன், ஐயனார், செங்கேணி, இசக்கி, சடைச்சி, சடையன், ஆண்டி, செல்லியம்மாள், பேச்சி, வேடச்சி. அதற்கடுத்து கோயில் இருக்குன்னு வச்சுங்க. சிதம்பரம் இருக்குன்னா சிதம்பரத்தில் நடராஜன், நடேசன், சிதம்பரம்னு பேர் இருக்கு. இப்போ அப்போ அதே மாதிரி நீங்கள் வந்து திருவண்ணாமலைக்கு போனீங்கன்னா அண்ணாமலைங்கிற பேர் அதிகமாக இருந்தது. அதுக்கடுத்தது வந்து நீங்கள் ரொம்ப கிண்டல் பண்ணக்கூடிய பிச்சை, மடி பிச்சை, பிச்சாயி, தவமணி, இந்த பிச்சை எல்லாமே வந்து தனக்கு குழந்தை பிறக்கவில்லை என்று தன்னுடைய குலதெய்வத்திடம் போய் வேண்டி எனக்கு இந்த குழந்தை வரமாகத்தான், அதனால் உன்னுடைய பேரை வைக்கிறேன். அதற்கடுத்து தமிழ் மன்னர்களுடைய பேர் வைக்கிறது. ராஜேந்திரன், ராஜராஜன், பாண்டியன், பாரிஸ், நெடுஞ்செழியன், மகேந்திரன், அதியமான், குலோத்தங்கன், கரிகாலங்கிற ஒரு பேர் வைக்க கூட ஒரு மரபு நம்மகிட்ட இருந்தது. நீண்ட கால மரபு இது. அப்புறம் நம்முடைய சுதந்திர போராட்ட காலம் வரும்போது காந்தி, நேரு, ஜான்சி ராணி, சுபாஷ் சந்திர போஸ், அம்பேத்கர், காமராஜ், அண்ணாதுரை, ஜீவா. அதற்கடுத்து கம்யூனிஸ்ட் தத்துவம் இந்தியாவுக்குள்ளே அல்லது தமிழகத்துக்குள்ளே வரும்போது அதனுடைய தத்துவங்களை வைக்கக்கூடிய ஒரு பாரம்பரியமும் ஒரு மரபும் நம்ம இருந்தது. இது இல்லாமல் நீங்கள் வந்து திராவிட இயக்கங்கள் இங்கே தமிழில் வளர்ந்த போது அது ஒரு இயக்கமாக ரொம்ப தமிழை முன்னெடுத்து தமிழர் தமிழ் மொழியினுடைய அடையாளமாக தனித்தமிழ் என்கின்ற ஒரு முயற்சியை மேற்கொள்ளும் போது ஒட்டுமொத்த தமிழ் சமூகமே அதற்கு ஆதரவு அளித்தது. அப்போது இங்கே வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக பேசப்பட்டது தமிழரசன், தமிழ்ச்செல்வன், கதிரவன், ஆதவன், பொற்செல்வி, கலைச்செல்வி, கலையரசி, மதியழகன், இளம்பிறை. இது ஒரு பெரிய நீண்ட பட்டியல். நான் ஏதோ இது மட்டும் இல்லை. கிறிஸ்தவ பேர்கள்னு பார்த்தீங்கன்னா இந்த 60-70க்கு முன்னாடி இருந்த பேருக்கும் இதுக்கு பின்னாடி வந்த பேருக்கு வித்தியாசம் இருக்கும். இப்போ பாக்கியநாதன், செல்வநாதன், அருள் டேவிட்டு, தாமஸ் பொன்னையா, பீட்டர் முடியப்பன், சின்னப்பராஜன், தேவ சகாயம், வேத சகாயம், ஜெபமணி, ஜெயமணி, ஆரோக்கியம், ஞானம்மாள், ஆசீர்வாதம். இன்னைக்கு எப்படி மாதிரி இருக்கு? ரூத் ஹெப்சிபா, ஜொஹானா எபிசா, ஜோபினா எபிசா, ஜாய்ஸ் ஆலிவ், ஆடலின், டேவிட் போனி பேஷ். அப்போ எல்லாம் மாறிட்டாங்க. இல்லை ஜாதி மதம் இதெல்லாம் கிடையாது, எல்லாருக்கும் பேர் மாறிடுச்சு மாடனா. இதில் எல்லாருமே வந்து கடவுள் பேர் வைக்கணும், சாமி பேர் வைக்கணும், கடவுள் பேர் வைக்கணும். நீங்கள் நம்ம எல்லாருமே ஒரு விதத்தில் வந்து கடவுள்களை கொன்றவர்களாக இருக்கிறோம். உதாரணமாக தனலட்சுமி இன்னைக்கு யாருக்கு வேண்டாம்? வேளாங்கண்ணின்னு ஒரு காலத்தில் நிறைய பேர் இருந்தது. இன்றைக்கி வேளாங்கண்ணி வேண்டியதில்லை, பழனி இல்லை, காசு இல்லை. நாம் ஒரு விதத்தில் இந்த கடவுளுடைய பெயரை கொன்றவர்கள் அது ஒரு விதத்தில் வரவேற்கப்பட வேண்டியது, ஒரு விதத்தில் நாம் ஏற்கிறோமா இல்லையா என்பது எனக்கு தெரியாது. அபிலாஷ், தமிழர்கள் பெயர் வைப்பதில் இருக்கக்கூடிய நியாயங்களும் அபத்தங்களும். தமிழ் பெயர்கள் என்பது கேட்பதற்கு ரொம்ப இனிமையானவை. அதே ஒரு விதத்தில் வந்து நம்ம நிச்சயமாக வந்து அதை வரவேற்க வேண்டும். ஆனால் என்ன ஆகுதுன்னா, நீங்கள் அது ஒரு ட்ரெண்டாக மாறும்போது அது கொஞ்சம் நமக்கு போர் அடிக்க ஆரம்பிக்குது. உதாரணமாக எல்லாருமே வந்து தமிழ் பெயர்களை தொடர்ச்சியாக வைப்பது, எழுத்தாளர் என்றால் நம்முடைய பிள்ளைக்கு தமிழ் பெயரை தான் வைக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது. ஆக வந்து ஒரு தமிழ் பற்று என்பதை மிகைப்படுத்தி பார்ப்பது, இந்த மாதிரி சிக்கல்கள்லாம் வரும்போது அதை பற்றி நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. நீங்கள் என்ன பேர் வச்சுக்கோங்க? நான் வந்து தமிழ் பேர் வைக்கல. அதுக்கான என்னோட மனைவி வந்து தமிழ் பேர் வைக்கலான்னு யோசிச்சாங்க. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அது ஒரு 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 தெய் வழக்குன்னு தான் நான் நினச்சேன், ஒரு கிளீஷேன்னு தான் நினச்சேன். அது எழுத்தாளர் நான் தமிழ் பேர் வைக்கணும், தமிழ் பேர் வைப்பதனால வந்து அது ஒரு மகத்துவமான விஷயமா அப்படின்னு எனக்கு சில கேள்விகள் எழுந்தது. ஒரு விதத்தில் வந்து அந்த பெயருங்கிறது வந்து உங்களுடைய தனிப்பட்ட அந்தரங்கமான சில நம்பிக்கைகள், உணர்வுகள் சார்ந்த அந்த பேர் இருக்கணும். ஒரு மெனக்கெட்டு இருக்கணும். நீங்கள் அந்த பேரை உருவாக்குறதுக்கு மெனக்கெடுறது நல்லது. அது ஒரு நல்ல விஷயம்னு நான் நம்புகிறேன். இப்போ என்னுடைய தனிப்பட்ட நம்பிக்கை என்பது என்னவென்றால், வாழ்க்கைங்கிறத நினைவுகளால் தூக்கப்பட்டு தான் நம்புகிறேன். உங்களுடைய நினைவுகள் எதுவோ அதான் நீங்கள். அந்த நினைவு அப்படின்னு நீங்கள் ஒரு பேரை வைக்க முடியாது. ஸோ இயல்பாகவே வந்து ஒரு சம்ஸ்கிருத பேரை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நான் அந்த ஸ்மரன் அப்படின்னு என்னுடைய பையனுக்கு பேர் வைத்தேன். அவன் வந்து நான் நிறைய பேருக்கு விளக்க வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டுச்சு. அது எப்படி நீங்கள் ஒரு எழுத்தாளர் வந்து சம்ஸ்கிருத பேர் வைக்கலாம்னு நிறைய பேர் கேட்டாங்க.
இப்போ நான் நினைச்சேன் எதுக்கு வந்து ஒரு எழுத்தாளன் தமிழ் பேர் தான் வைக்கணும்னு மெனக்கெட்டு செய்யணுங்கிற அவசியம் அது எந்த ஒரு அவசியம் இல்லை, அது ஒரு தேய்வழக்கு மட்டும்தான். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு சந்திக்கலாம். ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை ஆர்ஆர்பி ஹவுசிங், பூமெக்ஸ் வெஸ்டர்ன் பிரீஃப்ஸ், கோ பிரசன்டட் பை சன்லேண்ட். ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை ஆர்ஆர்பி ஹவுசிங், பூமெக்ஸ் வெஸ்டர்ன் பிரீஃப்ஸ், கோ பிரசன்டட் பை சன்லேண்ட். ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி. பெயரில் என்ன இருக்கிறது பேசுவோம். ஒரு கிராஸ் கல்ச்சுரல் செக்மெண்ட்டுக்கு நம்ம வந்துட்டோம். நம்ம தனித்தவர்கள் அப்படின்னு இல்லை, ஒரு குளோபல் தமிழ்ஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்தாச்சு. அடுத்து மிடில் கிளாஸ் இன்னும் கொஞ்சம் நாளில் அது நடக்க ஆரம்பிச்சு. ஒரு குளோபல் தமிழ்ஸ் தான். நம்ம பிள்ளைங்க நிறையா வெளிநாட்டில் படிக்கலாம், அங்கேருந்து இங்கே வந்து நிறையா பேர் படிக்கலாம். இந்த நிலைமைகள் மாறும். அப்போ இந்த ஒரு கிராஸ் கல்ச்சுரல் செக்மெண்ட்டுக்குள்ளே நம்ம வந்துட்ட பிறகு இந்த ஏஸ்தட்டிக்கான பேர் அப்படின்னு ஒன்று வைக்கணுமா, இல்லை நம்முடைய பண்பாட்டு அடையாளங்களோடு கூடிய பேர் அப்படின்னு ஒன்று வைக்கணுமா? இது எனக்கு என்ன தோணுதுன்னா, இது 2 வகையான ஒரு போக்குகள் இருக்குன்னு நினைக்கிறேன் எதிர்காலத்தில். ஒன்று ஒரு வித்தியாசமான பெயர்களை வைக்க வேண்டும் என்ற தேவை. ஒன்று இந்த மாதிரி ரொம்ப ஸ்டைல் நம்ம நிறைய பேர் சொன்னாங்கல்ல, நம்ம நவீனமாக பேர் வைக்கிறோம், மாடர்னாக வைக்கிறோம், ஸ்டைலாக வைக்கிறோம் அப்படின்னு. இது அடிப்படையில் வந்து ஒரு சமஸ்கிருத பெயர்களுக்கு என்ற ஒரு அழகும் ஒரு விதமான கவர்ச்சியும் இன்றும் இருக்கிறது. அது வந்து எதிர்காலத்தில் மாறாமல் இருக்கலாம். இன்னொரு பக்கம் என்ன ஆகும்னு நினைக்கிறேன்னா, அடுத்த ஒரு 20-30 வருடங்களில் இன்றைக்கி நம்ம அதோடைய துவக்கத்தை பார்க்குறோம். ஒரு விதமான நம்முடைய பாரம்பரியத்தை கொண்டாடக்கூடிய ஒரு தேசியவாதம் இன்றைக்கி உருவாகிருக்கு. அதாவது மேற்தட்டினரிடையே அது வந்து உருவாகிருக்கு. ஒரு குளோபலான இடத்துல இருந்தாலும் கூட அங்கே தங்களுடைய அடையாளத்தை ஒரு பெருமிதத்தோடு வைக்க வேண்டும் என்கிற ஆசை உங்களுக்கு இருக்கும். சார் சொன்னார் இல்லையா, சார் ஒரு விஷயத்த சொன்னார், இனிமேல் தான் நம்ம வைக்க போகிறோம் இல்லை, ஒரு விஷயத்த சொன்னார், இந்த மாதிரி நம்முடைய அடையாளத்தை நம்ம மறக்கக்கூடிய நம்முடைய பாரம்பரியத்தோட தொடர்ச்சியோடு இருக்குன்னு சொன்னார் இல்லையா. அது உண்மையிலே வரப்போகுது. ஆனால் அது ஆபத்தான ஒரு போக்காகவும் இருக்கும். இந்த குளோபலைசேஷனில் இந்த மாதிரி நேம் பிரச்சனை வரும் அப்படிங்கிறது வந்து அது உண்மையான விஷயம். ஆக்சுவலாக அதை நானே கூட ஃபேஸ் பண்ணியிருக்கேன். நான் இப்போ ஒரு யூகே கம்பெனிக்கு தான் வந்து நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அங்கே நான் யூகேல இருந்திருக்கேன். அங்கே இருக்கும்போது கூட நிறைய பேருக்கு என் பேர் ஸ்ரீதர், அது ஒன்றுமே ரொம்ப 2 சிலபல் தான். அதுவே நிறைய கஷ்டப்பட்டாங்க. ஆக்சுவலாக முக்கால்வாசி பேர் அங்கே யூகேல அந்த ஸ்ரீ அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. அந்த பிரச்சனைகள் இருக்குது. எங்கள் ஒரு கவிஞர் எனக்கு தெரியும், அவர் முகநூல்லையும் இருக்கார், ரொம்ப ஃபேமஸ், ஷான் கருப்புசாமி அப்படின்னு சொல்லிட்டு. அவர் பேர் சண்முகம் கருப்புசாமி. அவர் ஷான் கருப்புசாமி ஆக்சுவலாக ஆக்கினது வந்து கம்பெனியில் தான் ஆக்கினாங்க. கிளைண்ட்ஸ் வந்து கூப்பிடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு, எல்லாருமே யூஎஸ் கிளைண்ட்ஸ் கூப்பிடுறதுக்கு கஷ்டப்பட்டு அவர் வந்து அவங்களே வந்து ஒருத்தர் வந்து ஷான் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு ஐ வில் கால் யூ ஷான் அப்படின்ட்டார். அது நினச்சி போய் இன்றைக்கி வந்து அந்த பேர்லேயே அவர் வந்து கவிதைகள் எழுதுறாரு, புத்தகங்கள் எழுதுறாரு. அது வந்து யாராவது கேட்டாங்கன்னா ஏன் அப்படி பேர் வச்சுக்கிட்டேன்னு கேட்டாங்க. இது வந்து உலகமயமாக்கப்பட்ட பேர் அப்படின்னு சொல்லிட்டாரு. இது சரியா தப்பா அப்படின்லாம் வந்து சொல்லறதுக்கு நான் ஜட்ஜு கிடையாது. அது வந்து இது நடைமுறை பிரச்சனை. பேரலாக அது தமிழ் மயமாதலாம் தானே இருக்குது. ஷான் இல்லையே தனியாக, ஷான் கருப்பசாமி தானே. ஆக்சுவலாக இங்கே அப்படி தான் வருது. இப்போ வந்துட்டு இருக்குதுன்னு நீங்கள் தமிழகத்தில் தமிழ் பெயரோட சேர்த்து தான் இன்னொன்று வைக்க பார்க்குறாங்க குறைந்தபட்சம். இப்போ இருக்க ட்ரெண்டு. அடுத்த ட்ரெண்டுங்கிறது தான் இப்போ ஆரம்பிச்சிருக்கிறது. அபிலாஷ் சொன்னது, அந்த உங்களுடைய சொந்த அடையாளங்களை முன்னிறுத்தக்கூடிய பெயர்களை சர்வதேச மார்க்கெட்டுக்கு நான் கொண்டு பயப்பட மாட்டேன். இப்போ நீங்கள் பார்த்தா அஸ்வின் கனக சபை அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. ஒரு முடிசூடும் பெருமாள் அப்படின்னு பேர் வைக்கிறதுல என்ன, இளைய பெருமாள், டேவிட் தேவசகாயம். இல்லை நான் நினைக்கிறேன் இதெல்லாம் தான் இனிமேல் திரும்ப வரும்னு. இப்போ இந்த ஒரு ஷோவில் கேட்டு அந்த பேர்கள்லாம் கேட்டப்போ அந்த டோன் இருந்துச்சு. சார் தமிழ் இனத்துக்கு மட்டுமே உரித்தான இந்த தூய தமிழ் அப்படிங்கிற ஒரு இதுன்னு சொன்னார், ஒரு பயணம். நம்ம பார்த்தீங்கன்னா தெலுங்கில் யாரும் தூய தெலுங்கு அப்படின்லாம் யாரும் இயக்கம்லாம் ஆரம்பிக்கல. பார்த்தீங்கன்னா தூய கன்னடம் அப்படின்லாம் யாரும் ஆரம்பிக்கல. ஃப்ரெஞ்ச் பண்ணுறாங்க அதை. அவங்களுக்கு ரொம்ப நமக்கு என்ன மாதிரி காரணங்கள்னு எனக்கு தெரியல. ஆனால் அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 வருஷத்து பகை இங்கிலாந்துக்கும் அவங்களுக்கும். அந்த பகையில் வந்து அவங்க உன் கலாச்சாரம் பெருசா என் கலாச்சாரம் பெருசாங்கிற ஒரு போட்டியில் வந்து நிறைய விஷயங்களை நிறைய ஆங்கில வார்த்தைகளை ஃப்ரெஞ்சு படுத்துறதுக்கு ஒரு கமிட்டிலாம் கவர்மெண்ட் வச்சு அந்த மாதிரிலாம் ஒரு பெரிய ஒரு நடந்துட்டு இருக்கு. சீரியஸாக நம்மள மாதிரி தான் பண்ணுறாங்க அவங்களும். இல்லை, பொதுவில் பேருங்கிறது அடையாளம் தான். நான் என்னவாக இருக்கிறேன் அப்படிங்கிறதுக்கான அடையாளம் தான். இங்கே மரபு என்னென்னா உன் பேர் என்ன, உங்கள் அப்பன் பேர் என்ன அப்படின்னு கேட்குறது தான். என்னென்னா சொன்னால் நீ யாருங்கிறத அவன் கண்டுபிடிப்பான். உனக்கு பின்னாடி இருக்கிற பின்புலம் என்ன, நீ எந்த ஊர்லேருந்து வர்ற, என்ன சாதியிலேருந்து வர்ற, என்ன பொருளாதார அடிப்படையிலேருந்து வர்றேங்கிறது எல்லாத்தையும் கண்டுபிடிப்பான். அதுக்கு தகுந்த மாதிரி எதிராளி உங்ககிட்ட நடந்துக்குவான். இந்த அடையாளத்தை நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணணுமா அல்லது அதை மறைக்கணுமா அப்படிங்கிறது தான் இங்கே சிக்கல். மறைக்கணும்னு நினைக்கிறவங்கெல்லாம் கசம்சான்னு பேர் வச்சுக்கிறாங்க. இந்த அடையாளங்களுக்குள்ளே நான் போக விரும்பலை. அமாவாசைங்கிற பேரை நான் மறைச்சிட்றேன், எனக்கு அது பிரச்சனை. நான் யாருன்னு அவன் கண்டுபிடிப்பான். சாத்தப்பன்கிற பேரை நான் மறைச்சிட்றேன். எங்கள் அப்பன் பேரை சொன்னால் சௌகரியம்னா நான் சொல்கிறேன், சொன்னால் எனக்கு சௌகரியப்படாதுன்னா நான் அதை மறைச்சிட்றேன். நான் வந்து தியாஷுன்னு பேர் வச்சேன்னா நான் எந்த வட்டாரத்திலேருந்து வர்றேங்கிறதே ஒருத்தனுக்கும் தெரியாது.
நான் யாருன்னு சுத்தமாக அடையாளம் தெரியாது. என்னுடைய அடையாளங்களை மறைப்பதற்கு இந்த புதுமையான பெயர்கள் எல்லாம் பயன்படும் அப்படிங்கிறதுனால இந்த புதுமையான பெயர்கள் எல்லாம் தேர்ந்தெடுத்து கொள்ளப்படுகின்றன. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை தப்புன்னு சொல்றதுக்கு இல்லை. ஆனால் இப்படி இந்த பெயர்களுக்கு பின்னாடி அடையாளங்கள் தேடி தேடி தோண்டி தோண்டி எடுக்கப்படும் அப்படிங்கிற போது இந்த அடையாளங்களை நாம் பேண வேண்டுமா அப்படிங்கிறது தான் பிரச்சனை. அடையாளத்தை மறைச்சிடலாம். மறைச்சிட்டா எனக்குள்ள புகழும் பெருமையும் எல்லாம் தொலைஞ்சு போயிடும். இளங்கோ கல்லானை அப்படின்னு எனக்கு நண்பர் ஒருத்தர் பேர், இங்கே வர்றவர் தான், ரொம்ப அறிமுகமான ஆள் தான். இந்த பேருக்கு பின்னாடி ஒரு சமய சண்டை ஒளிஞ்சிருக்கு. மதுரையில் கல்லானைக்கு கரும்பருத்திய படலம் அப்படின்னு திருவிளையாடல் புராணத்தில் ஒரு படலம் வரும். கல் யானைக்கு சிவன் கரும்பூட்டினார். கல் யானைக்கு எப்படி சிவன் கரும்பூட்டுவார்? கல் யானைங்கிறது சமணத்தினுடைய அடையாளம். சமணத்தினுடைய அடையாளமாகிய யானையை சிவன் மண்டி போட வச்சாரு அப்படின்னு சொல்ற போது சிவனுக்கும் சைவத்திற்கும் சமணத்திற்கும் நடக்கிற ஒரு சமய சண்டையினுடைய அடையாளமாக கல்லானைங்கிற பேர் வர்ற போது இந்த சமண மரபு இளங்கோவினுடைய மூதாதைகள்கிட்ட கிளம்பி வந்திருக்கு. வண்டியூர் கல்லானைன்னு இங்கே ஒரு தேட்டர் வேற இருக்கு. இந்த கல்லானைங்கிற பேர் ஒளிஞ்சு போயிருச்சுன்னா இப்படியான ஒரு பின்புலம் இருந்துச்சு, நமக்கும் சமணத்துக்கும் சைவத்துக்கும் ஒரு முரண்பாடு இருந்துச்சுங்கிறது தெரியாது. பேர்களுக்கு பின்னால முழுக்க முழுக்க அரசியல் இருக்கு. நான் ஆறுமுக தமிழன் வச்சுக்கிற போது நான் ஒரு அடையாளத்தை ப்ரொஜெக்ட் பண்ண விரும்புறேன். கிருஷ்ணப்பறையனார் அப்படின்னு ஒருத்தர் பேர் வச்சுக்கிட்டாரு. என்ன உனக்கு? ஆமா நான் அதுதான். என்னடா உனக்கு பிரச்சனை? போடா வெண்ண அப்படின்னு சொல்ற துணி தான் அது. நான் மட்டம்னு நீ என்னடா சொல்றது? நான் மட்டமா வசத்தியான்னு நான் தீர்மானிக்கிறதா நீ தீர்மானிக்கிறதா? நான் அவன் தான், என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டா அமாவாசைங்கிற பேரை இன்னைக்கும் வச்சிடலாம். ஆனா அதுக்குள்ள ஊக்கத்தை அந்த பிள்ளைக்கு நம்மளால ஊட்ட முடியும்னா மட்டும்தான் வைக்கணும். அந்த பிள்ளைய நம்ம சும்மா நான் என் பாட்டம் பேர் வச்சேன் பூட்டம் பேர் வச்சேன்னு சொல்லிட்டு அதை ரோட்டில் விட்டுட்டோம்னா நாளைக்கு அந்த இந்த பிரச்சனை வரும். பள்ளிக்கூடத்தில் கேலி பண்றாங்க அப்படின்னு. என் மகளுக்கு மெய்யம்மைன்னு பேர், மியா மெயின்னு தான் கூப்பிடுவாங்க அவங்க பள்ளிக்கூடத்தில். அவளுக்கு அதை பற்றி ஒரு கூச்ச உணர்ச்சியும் கிடையாது. அதை ஊட்டிட்டா அந்த பிரச்சனை இல்லை. நீங்கள் என்ன பேர் வேணாலும் வைக்கலாம். பரமன் இளம்பெறைன்னு வைக்கலாம். சந்தோஷங்கிற பேரை விட பரமன் இளம்பெறைங்கிறது தான் சால சிறந்த பேர். சந்தோஷத்தில் என்ன சந்தோஷம் இருக்குன்னு அந்த அம்மா கேட்டது ரொம்ப சரிதான். ஆனால் இதையெல்லாம் அந்த பிள்ளைக்கு செலுத்தணும். நம்ம நாளைக்கு கேலி ஒன்றத்தான் செய்வாங்க, அது ஒரு பிரச்சனை இருக்கத்தான் செய்யுது, நம்ம அதையும் கவனிச்சுக்கத்தான் வேணும் அப்படின்னு சொல்றதெல்லாம் சும்மா அது நம்முடைய பொறுப்பிலிருந்து நாம் நழுவிக்கொள்ளுகிற வேலையை தவிர இது நான்ல என் பிள்ளைக்கு அந்த ஊக்கத்தை ஊட்டணும். இவன் சொல்றதுக்கெல்லாம் பயந்து பயந்து நான் வாழ்ந்துகிட்டே இருக்க முடியுமா? சமூகம் என்னை பற்றி என்ன சொல்லுகிறதுங்கிறத நான்ல என் மனசுக்குள்ள ஊக்கமா உரமா வளர்த்தெடுத்துக்கணும். எனக்கு என்ன பேருங்கிறத பத்தி நீ பேசாத, அது ஏன் சௌகரியம் அப்படின்னு நான் சொல்றதுக்கு எனக்கு தைரியம் இல்லைன்னா நான் எந்த பேர் வச்சாலும் கேலி பண்ணுவான். சமீக்ஷான்னு ஒரு புள்ள பேரு, அதை சைக்கிள் ரிக்ஷான்னு கூட தான் கூப்பிடுவாங்க, கேலி பண்ணுவாங்க. இது என்ன மாடர்னிட்டியை கேலி பண்ண மாட்டானா? நம்ம என்னத்துக்கு தியாஷு குயாஷுலாம் வச்சுக்கிட்டு இருக்கணும்? நான் அது பேர் மட்டம்ங்கிறதுக்காக சொல்லலை. நான் அது அந்த அடையாளம் நமக்கெல்லாம் இது இவ்வளவு மழுங்கி போயிட்டோமே அப்படிங்கிறத ஆதங்கத்தில் சொல்றேன். ஒண்ணுமே இல்லாம நாங்க ஒரு மாடர்னிட்டிக்காக இப்படி பேர் வைக்கிறோம். எனக்கு வாயில நுழைறதுக்காக பேர் வைக்கிறேன். நிறைய எழுத்து வந்துடக்கூடாது, அந்த கட்டங்களை நிரப்புவதற்கு எனக்கு கட்டங்கள் வளர்க்கும். சட்டையை பிடிச்சி கேளு, நான் எவ்வளவு நீளம் வேணாலும் பேர் வைப்பேன்டா, நான் என் பேர் எழுதுறதுக்கு கட்டம் கொடுன்னு அவனை கேளுங்க. நம்முடைய வரலாறு நம்முடைய மூதாதையர்கள் எப்படி இருந்தார்களோ அதுதான் நம்முடைய அடையாளம் என்று நினைப்பது என்பது பெரியார் சொன்ன மாதிரி அது ஒரு காட்டு மிராண்டித்தனம். பெரியார் அதனால தான் இந்த தமிழ் தூய்மைவாதத்தை ஒரு காட்டு மிராண்டித்தனம் சொன்னார். அது ஒரு காட்டு மிராண்டி பயல்களுடைய செயல் அப்படின்னு சொன்னார். ஏனென்றால் ஒரு நாகரிகம் அடைந்தவர்கள், ஒரு பண்பாடு கொண்டவர்கள் அடிப்படையில் தனி மனித ரீதியான முயற்சியில் அவன் கண்டடைவது தான் அவனுடைய அடையாளம் என்று அவன் நினைப்பான். அவன் இன்றைக்குமே ஒரு மந்தை சார்ந்த மனப்பான்மை இருக்கிறது அல்லவா? என்னுடைய மூதாதையர்கள் என்ன நினைத்தார்கள், என்னுடைய பண்பாட்டில் என்ன நடந்தது, இதை நான் முன்னெடுக்க வேண்டும், இதை நான் பாதுகாக்க வேண்டும் நினைப்பது என்பதே நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய பழைய பொருட்களை எல்லாம் நீங்கள் பாதுகாத்து தொடச்சி வைக்கிற மாதிரி. அதனால் எந்த பயனும் கிடையாது. நீங்கள் என்ன புதுசாக உருவாக்குறீங்க என்பது உங்களுடைய அடையாளம் என்பது ஒரு துவக்க புள்ளியாக இருக்கும் என்பதை நான் மறுக்கவே இல்லை. ஆனால் அந்த துவக்க புள்ளி எப்போது மறைந்து ஒரு புது பொருளாக உருவாகுமோ அப்போ தான் அதுக்கு ஒரு மதிப்பு இருக்குது. அவங்க ஒருத்தர் சொன்னாங்க இந்த மாதிரி நாளைக்கு என் பிள்ளை அமெரிக்கா போய் படிக்கணும்னா படிச்சுட்டு போட்டுமே, அங்கே வாழணும்னு மகிழ்ச்சியாக நான் அனுப்புவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த தவறு கிடையாது. ஒரு சமூகம் அப்படி தான் சிந்திக்கும், அது எப்படி முன்னேற வேண்டும் என்று யோசித்து கொண்டே இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம நம்முடைய அடையாளத்தை மீட்க வேண்டும் என்று நினைப்பது என்பதே ஒரு ஒரு ரிக்ரெசிவான ஒரு மைண்ட் செட். அவர் ரொம்ப ரெடியூஸ் பண்ணுறாரு. அதை நானும் அவர் கருத்தை தான் உடன்படுறேன். நான் என்னுடைய அடையாளத்தை என்னுடைய பெயரை கொண்டெல்லாம் காப்பாற்ற வேண்டும் தனித்தமிழ்லாம் நானும் சொல்லலை. நீங்கள் அதை மறுக்கிறதுனா நீங்கள் உங்களுடைய சுயத்தை அறிந்து கொண்டு அவற்றை செய்யுங்கள்னு நான் சொல்கிறேன். அப்புறம் ஒரு இனமாக ஒரு குழுவாகங்கிறதெல்லாம் அவர் பெரியார் சொன்னாருங்கிறக்கா எல்லாவற்றையுமே கண்ணை மூடிக்கொண்டு அப்படியே நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும் என்பதெல்லாம் இல்லை. பெரியார் என்ற பெயரை சொல்லிவிட்டாலே உடனே பயந்து பின்வாங்கி விடுவார்கள் என்பதெல்லாம் கருத வேண்டிய அவசியம் இல்லை. அவரும் திராவிட இனவாதம் தான் வச்சார். அது என்ன ஒழுங்கு?
நீங்கள் அப்போ கிரிட்டிசைஸ் பண்ணுறேன்னா பெரியாரையும் சேர்த்து கிரிட்டிசைஸ் பண்ணணும். நீங்கள் என்ன பேரும் வச்சுக்கலாம், அமெரிக்காவுக்கு போகலாம், எனக்கு வாய்ப்பு வந்தால் நானும் தான் போவேன், நல்ல சம்பாத்தியம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது, அதெல்லாம் கோளாறு இல்லை. ஆனால் எனக்கு அந்த சொரணை இருக்கணும் குறைஞ்சபட்சம். நான் இவங்கிட்ட எல்லா அடையாளங்களையும் இவன் கொடுக்குற காசுக்காக வித்துற முடியாது அப்படிங்கிறது தான். அதை பழம்பொருள் காட்சியில் வைக்கிறதுக்காக அந்த அடையாளங்களை பாதுகாக்கணும்னு நான் சொல்லலை, ஏன் ஒருத்தனுக்காக அதை சொல்லலை. இந்த எனக்கு பின்னாடி ஒரு சமூகம் இருக்குது, இந்த சமூகத்தில் எனக்கு இருக்கிற தெளிவும் இவருக்கு இருக்கிற தெளிவும் உங்களுக்கு இருக்கிற தெளிவும் எல்லாருக்கும் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு வெள்ளைக்காரன் தமிழ்நாட்டுக்கு வந்தான் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய பண்பாட்டை அறிந்து கொண்டு ஆய்வு செய்து இதை எப்படி பயன்படுத்தாமல் அவன் நினைக்கிறான். நம்ம வந்து எதுக்கு ஆங்கிலத்தை கற்றுக்கிறோம்னா ஆங்கிலம் உயர்வான மொழி என்பதனால் அல்ல, அதை பயன்படுத்தி நாம் எப்படி முன்னேறுவதுன்னு நினைக்கிறோம். பரஸ்பரம் எப்படி பயன்படுத்துவது என்பதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா சமூகங்களுடைய நோக்கமாக இருக்குமே தவிர இந்த சமூகத்தை எப்படி வெற்றி கொண்டு தோற்கடித்து முன்னேறுவது என்பது இன்னைக்கு யாருக்குமே அப்படிப்பட்ட நோக்கம் கிடையாது. அதனால தான் இன்னைக்கு தமிழ் தேசியம் தோற்று போச்சு. உண்மையிலே ஏனென்று இன்னைக்கு வந்து நீங்கள் வடக்கு வளர்கிறது தெற்கு யாரும் சொல்ல முடியாது. எப்படி வடக்கில் போய் நம்ம வளரலாம்னு எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கோம், எப்படி வந்து இங்கேருந்து அங்கே போகிறது அப்படிங்கிறதா இன்றைக்கி மைண்ட் செட். இந்த மைண்ட் செட் மக்கள் இருக்கும்போது இந்த இது ஒரு அடையாளத்தை ஒரு உணர்வு வேண்டும், நம்முடைய இன உணர்வு என்பது நமக்கு வேண்டும். ஏன்னா அதான் நம்முடைய அடிப்படை தான் துவக்கம், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் அதை முன்னெடுக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் முடிந்து போய்விட்டது என்பது என்னுடைய நம்பிக்கை. நான் எதுக்காக வேணாலும் என்னை விலை கொடுத்து விற்பேன். நான் இந்த அடையாளம் வந்தால் இந்த அடையாளத்துக்கு போவேன், அந்த அடையாளம் வந்தால் அந்த அடையாளத்துக்கு போவேன். வெளிநாட்டிலேருந்து வெள்ளைக்காரன் வந்து தமிழ் பண்பாட்டை தேடி எடுக்கிறதெல்லாம் வந்து தமிழ் பண்பாட்டை பாதுகாக்கிறதுக்கெல்லாம் இல்லை, அதை எப்படி விளையாக்குறது அப்படிங்கிறதுக்கு தான். நம்ம அங்கே தேடி போகிறது அவங்ககிட்ட இருந்து என்ன பெறலாம் அப்படிங்கிறதுக்கு தான். பரஸ்பரம் இது நடக்கிறது தான். நீங்கள் ஒருத்தனை தாண்டாமல் நீங்கள் முன்னேறவே முடியாது. அவனை தாண்டணும்னா அவனை நீங்கள் போட்டியாளனாக நினச்சி தான் தாண்டி போவீங்க. எனக்கு பகையெல்லாம் ஒன்றும் கிடையாது, நாங்கள் 2 பேரும் தோஸ்து. ஆனால் நான் முன்னாடி போவேன்னா அவன் உங்களை விட மாட்டான், சட்டையை பிடிச்சி இழுப்பான். நான் தனி மனிதனாக என்னை விற்றுக்கொள்வதற்காக போட்டியிடுகிறேன்னா நான் தனி மனித போட்டிக்குள்ளே போவேன். நான் என்னுடைய குழுவோடு சேர்ந்து போட்டிக்கு போகிறேன். என்னுடைய குழு எனக்கு சில சௌகரியங்களை செய்து தருகிறது, எனக்கு கொஞ்சம் பேக்கப் கொடுக்குது. போகும்போது ஒரு கலெக்டிவ் எதிர்ப்பு ஒன்றும் ஒரு போட்டி ஒன்றும் அடையாளம் காணப்படும். நீங்கள் புதிய அடையாளங்கள் தேடினாலும் அதுவும் அடையாளம் தானே தவிர அதுவும் அடையாளம் அழிந்த தன்மையாக ஆகாது. எனக்கு 2 இருக்கு, எனக்கு பேரே வேண்டாம்யா, பேரில் என்ன விளக்கெண்ண இருக்குது அப்படின்னு கேட்டால் நியாயம். நாங்கள் இப்படியெல்லாம் பேர் வச்சோன்னா அப்படித்தான் வைப்போம். பேரில் என்ன உனக்கு என்ன தமிழ் அடையாளம் வேண்டி கிடக்குன்னு சொல்லுங்கள், அதுக்கு ஒரு நியாயம் இருக்குது. எனக்கு அது வேண்டாங்க, அந்த அடையாளம் வேண்டாம். எனக்கு இந்த சாதியினால் வருகிற அடையாளம், மொழியினால் வருகிற அடையாளம், இனத்தினால் வருகிற அடையாளம், நாட்டினால் வருகிற அடையாளம் கூட வேண்டாம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இந்த குளோபல் சொசைட்டியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிற இந்த குளோபல் தமிழர்கள் எல்லாம் குளோபல் பெயர்களை வைத்துக் கொள்ளுங்கள். எப்படியும் ஏதோ ஒரு அடையாளத்திற்குள்ளே தானே நிற்கிறீர்கள். கடைசியில் இவ்வளவெல்லாம் கொண்டாடி பேரை வச்சுட்டு திருமூலர் சொல்றாரு, ஊரெல்லாம் கூடி ஒலிக்க அழுதிட்டு பேரினை நீக்கி பிணம் என்று பெயரிட்டு சூறையங்காட்டிடை கொண்டு போய் சுட்டிட்டு நீரினில் மூழ்கி நினைப்பொழிந்தார்களே அப்படின்னு சொல்றாரு. ஆகையினால கடைசியில் பிணம் என்று பெயர் வைக்க போகிற ஒரு சடலத்திற்கு எந்த பெயர் வைத்தால் என்ன அப்படின்னு கேட்டால் அது நியாயம். ஒரு தத்துவார்த்த அடிப்படையாவது அதுக்கு இருக்கும். நான் சொல்றேன் அடையாளத்தை அழிச்சிருங்க, நகர்றதுன்னு தீர்மானிச்சா அடையாளமற்ற நிலையை நோக்கி தான் நகரணுமே ஒழிய, பேரினை நீக்கி பிணம் என்று பெயரிடுகிற நிலையை நோக்கி தான் நகரணுமே ஒழிய எனக்கு எந்த அடையாளமும் கிடையாது. ஓர் நாமம் ஓர் உருவம் இல்லாருக்கு 1000 திருநாமம் சொல்லி தெள்ளேனம் கொட்டாமோன்னு திருவாசகத்தில் மாணிக்க வாசகர் படுறாரு. அவனுக்கு அந்த சாமின்னு கும்பிடுறீங்களே, நடராஜன்னு சொல்றீங்களே, அவனுக்கு இதுவாடா பேரு, அவனுக்கு ஒரு பேரும் கிடையாது, அவனுக்கு பேரே கிடையாதுடா அப்படிங்கிறான். பேர் இலி. அப்படி பேர் இல்லாதவனாக அடையாளம் அழிந்தவனாக போகிறதுங்கிறது தனி மனித வாழ்க்கையினுடைய உச்சம்னு வச்சுக்கிட்டு அதை நோக்கி போனாலும் சரி, நான் இந்த அடையாளம் வேண்டாம் இன்னொரு அடையாளத்தை பெறுவதற்காக அதை நோக்கி போகிறேன் அப்படின்னு சொன்னால் அப்புறம் அடையாளங்களை சீர்தூக்கி பார்க்கிற தன்மை வரும். அது ஒன்றும் குற்றம் இல்லை. யார் யாருக்கு எது சௌகரியமோ அதைத்தான் கை கொள்வார்கள். ஆரம்பிச்சது என்னமோ பேர் வச்சு தான், ஷோ முடிஞ்சது என்னமோ பேர் அரசியலோடு சேர்ந்து அது போய் முடிஞ்சிருக்கு. சில பேர் ஷோவில் ரொம்ப யதார்த்தமாக தன்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ முன் வைப்பாங்க. ரொம்ப அழகாக அது ஒரு வார்த்தையில் அவங்க பியூட்டிஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அனுராதா என்கிற பெயர் தனியாக அப்படி நிற்கிது, அனுராதா நடராஜன் என்கிற சொல்லுகிற போது அதில் அதிகாரம் இருக்கிறது அப்படின்னு. வாங்க, உங்களுக்கு தான் கிளாசிக் கிச்சன் வழங்கும், இன்னைக்கு ஜென்ரேஷன் இப்படி தான் மாறுறாங்க, கிளாசிக் கிச்சன் வழங்கும் ஒரு 21,000 ரூபாய் மதிப்பில் கிஃப்ட் வச்சர். வாழ்த்துக்கள். ஆக்சுவலாக இதான் ட்ரெண்ட். இப்போ நம்ம பசங்களுக்கு இதான் ட்ரெண்ட். இன்னொரு பக்கம் யதார்த்தத்தில் வந்து மாடர்ன் பெயர்கள் அல்லது நவீன பெயர்கள், அழகு சார்ந்த பெயர்கள் வைக்க வேண்டிய அவசியம் இருக்குல்ல, அது எவ்வளவு எதிர்ப்பு இருந்தாலும் ஒருத்தங்க அதோட நியாயத்தை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ரெண்டாவது, அது எனக்கு பிடிச்சிருக்கு உங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்ட வரைக்கும் எல்லாத்துலேயுமே ஷி வாஸ் வெரி ஸ்ட்ராங். ஒரு மாடர்ன் ரெப்ரஸன்டேட்டிவாக தன்னை முன் வச்சாங்க. கோதாவினுடைய அம்மா. வாங்க, திருச்சி மங்கள் வழங்கும் ஒரு கிஃப்ட் வச்சர் பரிசு. வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் லாட். குட் லக்.
நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத் நெஞ்சார்ந்த நன்றிகள். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசுவோம். இது ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை ஆர்ஆர்பி ஹவுசிங், பூமெக்ஸ் வெஸ்டர்ன் பிரீவ்ஸ், கோ பிரசன்டட் பை சன்லேண்ட். ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி. நன்றி, வணக்கம்.